அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. وعليكم وعليكم السلام Good ورحمة evening, الله sir. وبركاته. Good evening, sir. Walaikum salam. ரைட், ஓகே. எல்லாரும் சும்மா இருக்கிறீங்களா? Oh, sir. Welcome, sir. Alhamdulillah. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் இன்றைய நாள் வந்து சுகமாக இருக்கிறீங்கன்னு தெரியும். இருக்கிறீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது ஏதோ, நடந்தது ஏதோ. அப்படிதான் நான் எல்லாருக்கும் சொல்லணும். வேணா Oh, sir. எதிர்பார்த்தது ஏதோ, நடந்தது ஏதோ. 2021 இருந்து 2025 வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நடந்திருக்குது. குறிப்பாக இந்த ஃபேர்வெல் டே இன்னைக்கு. ஒரு வருஷம் 2021 இருந்து 2025 வரைக்குமே ஃபேர்வெல் நடத்தி கொண்டு வாரது. பட் இன்றைய தினம் துரதிர்ஷ்டவசமாக நிகழ்ச்சி தந்த புள்ளைகளையும் காண இல்லை. நிகழ்ச்சி தந்த புள்ளைகள எந்தவித ரெஸ்பான்ஸ், அதாவது ரிப்ளே இல்லை. அடுத்தது எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க கூட இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்களும் கோல் கூட ஆன்சர் பண்றது, கவரேஜ் இல்லை, சிக்னல் இல்லை. இடி மின்னல், வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, போன வீட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்க இன்னும் ரோட்ல தான் நிக்கிறாங்க. சில ஆறுகள்ல கழனி டேம் அதுல எல்லாம் திறந்ததால தண்ணி போகிறாயி நாட்டுல ஒரு அசாதாரண நிலை ஒன்று ஏற்பட்டிருக்குது. காரணம், இது கடந்த அந்த டிட்வா புயல் பயங்காட்டிட்டு போன அந்த பயம் இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம நாட்டுல ஏற்பட்டிருக்குது. அப்ப இதுல விளைவு என்னன்னு சொன்னா, இலங்கையில வந்து சில பாடசாலைகளுக்கு, குறிப்பாக கண்டி, நுவரெலியா போன்ற பாடசாலைகளுக்கு எல்லாத்துக்குமே லீவு கொடுத்துட்டாங்க. மறு அறிவித்தல் வர க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்ப இன்ஃபர்மேஷன் வந்து திரும்ப நாளை 5ஆம் தேதி முதல் திரும்பவும் ஸ்டார்ட் பண்றேன். பட் என்ன இருந்தாலும் சில ரோடுகள் வந்து, குறிப்பாக மலைப்பகுதியில் ரோடு வந்து க்ளோஸ், ரோடு வந்து பிளாக் ஆகிட்டு மண் சரிவு. அப்ப பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போறோம்னா ரோடு வேணும், அப்படி இஷ்யூ, மண் சரிவு. எத்தனை பேர் உயிரிழந்துட்டாங்க இந்த கொஞ்சம் நேரத்துக்கு, எத்தனை பேர் உயிரிழந்துட்டாங்க, எத்தனை பேர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே நடந்திருக்குது இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல. ரைட். அப்ப இதனால இலங்கையில கல்வி அமைச்சு ஒரு செய்தி ஒன்று அதிலின் பரவுல இருந்து வந்திருக்குது. கல்வி அமைச்சிட பகுதியில இருந்து, அதாவது உயர்தர பரீட்சை, ஏ லெவல் உயர்தர பரீட்சை, நம்ம 2026ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரீட்சை, இந்த ரெண்டுமே இந்த முறை ஒரே 1 by 1 வரப்போகுது. அப்ப அந்த பரீட்சையை நடாத்துறது தொடர்பில் ஒரு அவசர மீட்டிங்கை நாளைக்கு ஒன்று கூட்டுறாங்க கல்வி அமைச்சாளர். பட் இதை வந்து புள்ளைகள் வந்து ஒரு நாளும் நமக்கு இப்ப இந்த எக்ஸாம் பிட் போடப்படும் என்ற ஒரு தோட்ல எக்காரணம் கொண்டும் இருந்துட வேணாம். ஏண்டா அப்படித்தான் இதற்கு முதல்லையும் அதே மாதிரி ஒரு தோட்ல தான் எக்ஸாம் பிட் போடப்படும் என்று நீங்க இருந்து கடைசியில எக்ஸாம் வந்து ஒன் டைமுக்கும் நடக்குதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் தந்திக்கிறாங்க. ஸோ இந்த முறையும் நீங்க என்ன ஃப்ளட் வெக்கேஷன் ஃப்ளட் வந்தாலும் சரி, டிட்வா வந்தாலும் சரி, எது வந்தாலும் எக்ஸாம் பிட்டுக்காகவும் பிட் போடப்படும் என்ற அந்த தியரியில மட்டும் நீங்க இருந்துட வேணாம். எக்ஸாம் ஒன் டைமுக்கு நடக்கும் என்று சொல்லி நீங்க அதை நீங்க அதுக்கு தயாராக இருந்தா சரி. பட் இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஃபேவல் வந்து இன்னைக்கு நடைபெறாம ரத்து செஞ்சதுக்கான காரணம் இதுதான் இன்னைக்கு இந்த ஃபேவலை ரத்து செஞ்சதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த டிசாஸ்டரால தான். குறிப்பாக இன்னைக்கு ஈவினிங் வந்து பிள்ளைகள் எப்படின்னா லைவ் எக்ஸாம் ஏற்பாடு செஞ்சிருந்தது. ஐஇசியில இந்த 2026 படிச்ச மாணவர் எண்ணிக்கை 400+. 400 பிள்ளைகளுக்கும் அதிகமான மாணவர்கள் வந்து எங்களோட கிளாஸ்ல படிச்சிருக்கிறாங்க. சேம் டைம்ல யூடியூப்ல கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து படிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல குறிப்பா இந்த 400 பிள்ளைகள் வந்து இன்னைக்கு லைவ் எக்ஸாம் அவங்களுக்கு வச்சிருந்தது. எனவே 400 பிள்ளைகள் இருக்கிற ஒரு கிளாஸஸ்ல கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு ஒரு 20 பேர் 15 பேர் தான் வந்திருந்தாங்க. 2 பாடங்கள், பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் 2 பாடத்திலையும் 20-15 பிள்ளைகள் மாதிரி தான் வந்திருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் டிசாஸ்டர். இட் சேம் டைம்ல கண்டி உட்பட்ட அந்த கண்டி பிரதேசங்கள்ல ஏற்கனவே டிட்வா புயலால வீடுகளுக்கு தண்ணி வந்து திரும்பவும் அதே மாதிரி தண்ணி பெய்துட்டு இருக்குது. அப்ப அதனால நிகழ்ச்சி தந்தாங்க. நேற்றைய தினம் நானும் ஃபேவலுக்கு பாட்டு படிச்சணும், போயம் வாசிக்கணும், டிபேட் ஒன்று செய்யணும், நேற்று நிகழ்ச்சிக்கு பேர் தந்தவங்க இன்றைக்கு காணல, இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் இந்த டிசாஸ்டரால தான். ஸோ அப்போ நாங்கள் இந்த இடத்துல அவங்களுக்கு தெரிவிச்சு கொள்ள வேணும். இன்றைக்கு இந்த ஃபேவல் வந்து நடக்கல. உண்மையிலே இந்த அன்பார்ச்சுனேட்லி என்னடா கொஞ்சம் கவலை தான். என்னன்னா எங்கட 2021 ஆரம்பிச்ச இந்த டீச்சிங், அப்போ 2021 இருந்து இந்த ஃபேவல் வந்து மிஸ் ஆகினது கிடையாது.
2021 இருந்து 2025 வரைக்குமே எங்களுக்கு இந்த ஃபேவல் வந்து மிஸ் ஆகினது கிடையாது. ஒன் டைமுக்கு நடக்குது. பட் இந்த வருடம் ஏதோ இறைவன் நாட்டம், இந்த ஃபேவல் வந்து சுருக்கமாக நாங்கள் நடத்தாமட்டால இது ஃபேவல் தான் நடந்துட்டு இருக்கிறது. ஒரு சுருக்கமான செஞ்சிருக்கிறோம். அடுத்தது இந்த இதுல ஆரம்பிக்கிற முதலே நான் சில விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க வீடியோகள் எடுத்து போட்டுறாலும் சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுறாலும் இன்னைக்கு நீங்க தாராளமா போடலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க போடுறதுகள் தான் ஃபேவல், ரைட்? என்றால் நாங்கள் வீடியோ செஞ்சு போடுறத விட நீங்கள் அடுத்த நான் பெர்மிஷன் ஆல்ரெடி தந்துட்டேன் ஸ்டார்ட்லயே. நீங்களே வீடியோகள் எடுத்து போட்டுறாலும் சரி, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுறாலும், இல்லை என்ன ஸ்டேட்டஸ் வாயிலாக ஷேர் பண்றாலும் நீங்க எல்லாமே செய்யலாம். சரி. ஸோ அப்போ அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்கு முதல்ல பிள்ளைகள் கிட்டத்தட்ட 19 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளணும். அப்ப அதை அதை சொல்லி அனுப்புறதுக்காகத்தான் நான் இந்த ஃபேமிலியில் நாங்கள் ஏற்பாடு செஞ்சது, ரைட்? ஸோ அப்ப இதுல முதலாவது முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, இந்த டீச்சிங் வந்து எனக்கு 2021 நான் ஸ்டார்ட் பண்ணது. ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2025 அந்த ஆன்லைனை நான் பிசிக்கலா மாத்திருந்தேன். ஸோ 26ஆம் ஆண்டு இன்றைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்குது. ஸோ மொத்தம் 6 வருட பயணம். 6வது பெட்ச் தான் நீங்க இந்த 6வது பெட்ச். நீங்க இந்த ஐஇசியில 6th பெட்ச் 6வது பெட்ச் வந்து நீங்க தான். அப்ப இதற்கு முதல்ல மாணவர்கள் பெற்ற ரிசல்ட்ஸ் சம்பந்தமாக, மாணவர்கள் பெற்ற யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சம்பந்தமாக நீங்க வந்து கட்டாயம் இதுகளை வந்து என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ அப்போ அது சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் இந்த இடத்துல காட்டுறேன். அதாவது இதற்கு முதல்ல எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகள்கிட்ட அந்த ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, சுச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருக்குது என்ற சம்பந்தமாக நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். இதுல குறிப்பாக பிள்ளைகள் 2021ஆம் ஆண்டு அது நான் ஆரம்பிச்ச இயர் என்றதால அந்த டைம்ல அந்த சோசியல் மீடியா பெருசா இதாகல, இம்பெக்ட் ஆகல. அதனால 2021 ரிசல்ட்ஸ் இல்ல, 2022ஆம் ஆண்டு தான் என் ஆரம்பிக்குது. பாருங்க, அதிலே நான் ஒரு சின்ன ஒரு பொடியன் மாதிரி இருக்கிறேன். சின்ன பொடியன் மாதிரி தாடி மீசைகளும் கூட இல்ல. ஏன்னா அந்த டைம் சின்ன பொடியன் 2022 ஒன்று ஆரம்பிச்சு 22ல எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ரிசல்ட் ஷீட் தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. அப்ப 2022ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச இந்த ஃபீல்டுல அதாவது பிள்ளைகள் 2025ஆம் ஆண்டு தான் இதை ஆரம்பிச்ச நாங்க. எனவே ஆரம்பிச்சா அந்த 2022ஆம் ஆண்டு எங்களுக்கு கண்ணி ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஃபெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நிறைய பிள்ளைகள் வந்து புள்ளிகளை அள்ளி குவிச்சாங்க. அப்ப அதைத்தான் நீங்க இந்த இடத்துல ரிசல்ட்ஸுகளாக இந்த இடத்துல பார்வையிட்டு கொண்டிருக்கிறீங்க. குறிப்பாக இந்த 2022ஆம் ஆண்டு பெச்சிடத்தை தான் நீங்க இந்த இடத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க பிள்ளைகள். அப்ப அதுவும் மிக முக்கியமான இந்த இடத்துல நீங்க இதெல்லாமே தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இதெல்லாமே இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். சரி, ரைட். அதே மாதிரி இதே 2022 பெஜ்ஜிக்கிறாங்க தானே, நீங்க இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற இந்த சார், நீங்க இப்ப 2022ஆம் ஆண்டு பெட்ச்ல தான் நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு, ரைட்? பாருங்க, 2 வரைக்கும் ரிசர்ச் எடுத்து கிட்டத்தட்ட அந்த டைம்லயே பொலிட்டிக்கல் 87 53B, இஸ்லாமிய நாகரிகத்துல 45 15B, அந்த டைம்ல 3A 33 ஃபெஸ்ட் வருடத்திலேயே இப்படி ரிசர்ச் வந்து அள்ளி குவிச்சாங்க பிள்ளைகள் எல்லாம் இந்த ஃபெஸ்ட் இதுலயே. அப்ப அதே ரிசர்ச் எடுத்தவங்க யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களும் செலக்ட் ஆகி இருந்தாங்க. அப்ப அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்க இந்த இடத்துல போட்டிருக்கிறோம். அந்த டைம்லயே சட்டப்பீடத்துக்கு 2, பல்கலைக்கழகத்துக்கு 78 மாணவர்கள் இந்த ஃபெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல 78 பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதான் இந்த ஃபெஸ்ட். அதுல நான் சொன்ன மாதிரி அதுலயே பார்த்தா தெரியும், ஒரு சின்ன ஒரு பொடியன் மாதிரி இருக்குது. வேணும்டா எடுத்து எடுத்து பாருங்க. தாடி மீசைகளும் கூட இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சின்ன பொடியனாக தான் அந்த டைம்ல இருந்தது, ரைட்? எனவே 2022 முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப எகைன் 2023 2022 எடுத்த ரிசல்ட்ஸை நான் உடைச்சணும். 2022 ஒரு பெரிய பிள்ளைகள் எடுத்துட்டாங்க தானே ஃபெஸ்ட் கன்னி வருடத்திலேயே. எனவே 2023 அந்த ரிசல்ட்டை வந்து 2022 ரிசல்ட்ஸை 2023ல நான் உடைச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி
நான் ஆசைப்பட்டேன். அப்ப அதுக்காக அயராது உழைச்சி பிள்ளைகளுக்கு எல்லா கைடன்ஸையும் கொடுத்தேன். அந்த வகையில 2023ஆம் ஆண்டு பிள்ளைகள் எடுத்த ரிசல்ட்ஸ் தான் இது. இது என்ன ரெண்டாவது ரிசல்ட் ஷீட் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளோட ரெண்டாவது ரிசல்ட் ஷீட். அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கற்பித்தல்ல 3 ஆண்டு வருடத்திலேயே பெற்ற பெறுபேறுகள் தான் இது. பிள்ளைகளோட ரிசல்ட் ஷீட் எல்லாமே இதுல போட்டிக்கிறேன். இதுலயும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி ஈக்கும். மொத்தமாக எடுத்தா இதுல அந்த டைம்ல என்ன கண்ணி ரெண்டாவது ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ்லயே பொலிட்டிக்கல்ல 100 வந்து அள்ளி வீசப்பட்ட ஒரு அள்ளி கொட்டிச்சு. பொலிட்டிக்கல்ல வந்து 135 மற்றும் பி வந்து 58 பி. அதே மாதிரி இஸ்லாமிக் சிவிலைசேஷன்ல 96 மற்றும் பி 55 பி 3A 50 எடுத்த ஒரு காலப்பகுதியாக தான் அது இருந்துச்சு. அதே மாதிரி 2021 ஆரம்பிச்ச அந்த கல்வி பயணம் கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு ஆகும்போது 1.9 தான் இருந்துச்சு. ஆனா 2023ஆம் ஆண்டு ஆகும்போது அது 2 வரைக்குமே என்ன மாணவர்களை நோக்கி அழைச்சிட்டு போச்சு பிள்ளைகள். அப்ப இதுகளை நீங்க கட்டாயம் இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். ஸோ அதுக்குத்தான் இந்த இடத்துல நாங்க போட்டு காட்டியிருக்கிறோம். ஸோ அப்ப இது இந்த 2023ஆம் ஆண்டு. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டுலையும் அதே எனர்ஜியோட அதே இதோட 2023ஐயும் உடைச்சணும் என்று சொல்லி நாங்க ஒர்க் பண்ணோம். அப்ப அதே மாதிரி 2024லையுமே பிள்ளைகள் எல்லாம் செஞ்சாங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸை எடுத்து காட்டினாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதனுடைய பிக்சரை தான் நீங்க இப்ப இந்த இடத்துல 2024ஆம் ஆண்டாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து எங்களோட 2024ஆம் ஆண்டினுடைய ரிசல்ட் ஷீட். பிரபாத்தியில ஆரம்பிச்சு இப்படி வந்திக்குது. அப்ப இது மிக முக்கியமானது. எனவே இதுல இந்த பிள்ளைகள் வந்து எப்படின்னு சொன்னா இந்த இந்த 2022-23 வரைக்குமே 2 வரலாம். 1.9 தான் டாப் கிளாஸ் ரிசல்ட்ஸ் ஆக இருந்துச்சு. ஆனா அதுவே 2024ஆம் ஆண்டு ஆகும்போது பிரபாத்தி 2 வரைக்குமே கொண்டு போனாங்க. எனவே நான் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்ச டைம். ஆனா ஸ்ரீலங்கா ஃபுல்லா உச்சம் தொட ஆரம்பிச்சது இந்த 2024ஆகத்தான் இருந்துச்சு. அதுக்கான காரணம் இந்த பிள்ளைகளோட ரிசல்ட்ஸ் தான் இடத்தையும் நான் இந்த இடத்துல உங்க அனைவருக்கும் தெரிவிச்சு கொள்றேன். எனவே இத ரிசல்ட் ஷீட் எல்லாமே நீங்க சோசியல் மீடியால நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல ஈக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க என்றால் இன்றைக்கு படிச்சு யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அது மிக முக்கியமான இந்த பிரபாத்தி இவங்க எல்லாமே என்னடா இன்னைக்கு கொழும்பு யூனிவர்சிட்டி லோக்கெல்லாம் செலக்ட் ஆகிக்கிறாங்க. இவங்களும் இதுக்கு முதல்ல வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா அப்ப அதையும் நீங்க பார்த்துருந்தீங்க. ஸோ அப்ப அது மிக முக்கியமானது. அப்ப இது 2024ஆம் ஆண்டு. அப்ப அதே 2024ஆம் ஆண்டு ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகளினுடைய யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸையும் நீங்க பார்க்கத்தானே வேணும். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சிக்குது என்றதையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும். எனவே 2024ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் தான் இது. இந்த 2024ஆம் ஆண்டு இப்ப நான் காட்டின ரிசல்ட் ஷீட்ல எடுபட்ட பிள்ளைகள் எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு எடுபட்டிக்கிறாங்க, என்னென்ன கோர்சஸுக்கு எடுபட்டிக்கிறாங்க, அதெல்லாமே இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்களாக நாங்க போட்டிக்கிறோம். அப்ப இதுகளையும் நீங்க சோசியல் மீடியாக்கள்ல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அப்ப இது வந்து என்ன 2024ஆம் ஆண்டு என்னுடைய எங்கட ஐஇசியினுடைய யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் லிஸ்ட். அப்ப இதுல ஃபேக்கல்டி ஆஃப் லோக்கு ஒருத்தர், அடுத்தது ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸுக்கு 56 பேர், அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 51 பேர், மொத்தமாக 70க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் பிறகு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களும் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அடுத்தது இதுல முக்கியமா சொல்லிக்கொள்ளணும், இந்த பிரபாத்தி கொழும்பு யூனிவர்சிட்டியில லோக்கு செலக்ட் ஆகியிருந்த கேர்ள் அவங்களோட ஸ்கூலுக்கு எல்லாம் என்ன வந்து பிசிக்கல் செமினாருக்கு அவங்களோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு யார்கிட்ட படிச்சேன் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறம் பிரபாத்தி சொல்லிக்கிறேன் படிச்சேன். அப்புறம் என்ன வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து பிசிக்கல் செமினாருக்காக இந்த முறை அழைச்சிருந்தாங்க. அப்ப அங்க நான் போயிருந்த டைம்ல வரவேற்பெல்லாம் தந்திருந்தாங்க. எல்லாமே அந்த புள்ளோட ரிசல்ட்ஸ் தான் மறக்க இயலாது. அப்ப அதையும் நீங்க இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்ளணும். எனவே இது 2024. ஸோ 2024 வரைக்குமே நாங்க பார்த்துட்டோம். பட் இனி போன வருடம் அதையும் தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். அதாவது கடந்த வருடம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய
2025லையும் இதே மாதிரியா இல்லாட்டி இதை விட கூடுதலாக வந்துச்சா செடி ஸ்கோர் அதாவது ரிசல்ட்ஸ் வந்துச்சா என்னத்தையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். ஸோ அப்ப இவ்வளவு காலம் ஆரம்பிச்சது 2025ஆம் ஆண்டு ஆகும்போது அது ஸ்ரீலங்கா ஃபுல்லா பரவுறதுக்கான முக்கியமான ரிசல்ட்ஸை வந்து புள்ளைகள் எல்லாம் எடுத்து காட்டிக்கிறாங்க. மொத்தமாக எடுத்தா 2 அதாவது டிஸ்ட்ரிக்ட் அதாவது ரிசல்ட்ஸ் வந்து 2 வரைக்கும் தான் இவ்வளவு நாளும் வந்துட்டு இருந்தது. ஆனா கடந்த வருடம் 2025 ரிசல்ட்ஸ் ஆகும்போது அது டிஸ்ட்ரிக்ட்லையும் முன்னிலைமை பெற்றிருந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4வது இடம் வரைக்குமே ஒரு புள்ள இடம் பிடிச்சிருந்தாங்க. இங்க படிச்ச புள்ள தான். அதுவும் எமச்சம் ஷம்லா என்ற மாத்தல கேர்ள் உண்டு. அவங்க செகண்ட் ஷை செய்யற புள்ள, செகண்ட் ஷைக்காக என்கிட்ட வந்த படிச்ச பொலிட்டிக்கல் எடுத்த புள்ள 2 எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4ஐயும் அந்த புள்ள பெற்றிருந்தாங்க. அதோட இந்த ஐஇசி ஒரு பிராண்டாக மாறிச்சு. அவ்வளவு காலமும் ஒரு வெறுமனே ஒரு பொலிட்டிக்கல் ஐசியை படிச்சு கொடுக்குற ஒரு இடமாக இருந்தது. இந்த 2025 ரிசல்ட்ஸோட இந்த ஐஇசி ஒரு பிராண்டாக மாறிச்சு. கடந்த வருடத்தை பார்த்தா 2025ல பார்த்தா பொலிட்டிக்கல் ஏ வந்து 71, பி வந்து 85, சி வந்து 30, அதே மாதிரி ஏ 59, பி 53, சி 17. அதே மாதிரி அவங்க இது வரைக்கும் 2022ல ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் உள்ள அந்த ரிசல்ட்ஸ்களை பார்த்தோம்னு சொன்னா ஹை செடி ஸ்கோர்கள் எடுத்த பிள்ளைகளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்க இந்த இடத்துல காட்சிப்படுத்திக்கிறோம். குறிப்பா 2022ல சுஹா அண்ட் ஃபஹத் அவங்க 2 பேருமே ஜஃப்னாவில் இன்னைக்கு லோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 2023ல கௌஷிகா அண்ட் அபிஷாலினி அவங்களும் நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து காட்டினாங்க. அதே மாதிரி 2024ல பிரபாத்தி அண்ட் ஃபஸ்னா, அதே மாதிரி 2025ல ஷம்லா அண்ட் சல்மா இவங்க 2 பேரும் கடந்த வருடம் 2 எடுத்து சாதனையோட சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. எனவே இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா முழு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் எங்க போனாலுமே என்னையும் யூனிவர்சிட்டியில ஈகிற டைம்ல குழப்புற கொண்டு போய் ஒரு சும்மா ஒரு லெவல் படிச்சு ஒரு சாதாரண ஒரு புள்ளட்ட போய் பொலிட்டிக்கல் பாடம் என்ன கேட்டாலும் பேரை சொல்லும்னு சொல்லி சும்மா யூனிவர்சிட்டியில என்ன குழப்பி கொண்டு ஈக்கிறதும் உண்டு. அந்த அளவுக்கு அதை நான் ஃபேமஸ்ன்னு பெருமைக்காக நான் சொல்லல. ஏதோ இவ்வளவுக்கு காரணம் புள்ளைகள் எடுத்த ரிசல்ட்ஸ் தான் மறுக்க முடியாது. ஸோ அப்ப இந்த முறை 2025 எடுத்த ரிசல்ட் ஷீட்டுக்கான யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸை நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா நாளை அல்லது நாளை மறுதினம் உங்களுக்கு அதையும் இப்போ பார்த்த மாதிரியே உங்களுக்கு நாளை மறுதினமும் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸையும் பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கடந்த காலங்கள்ல புள்ளைகள் எங்கள்கிட்ட படிச்ச புள்ளைகளினுடைய ஒரு இதாக இருக்குது. எனவே இன்ஷால்லா நாளைக்கு இன்னொரு 6 மாசத்துக்கு பிறகு 2027 பேஜுக்கு உங்களிடத்தையும் நான் காட்டணும் என்ற ஒரு ஆர்வமாக இருக்குது. உங்களோட ரிசல்ட் ஷீட்டையும் உங்களோட யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸையும் 2026 கல்வியான மாணவர்களுக்கு இதே மாதிரி காட்டணும் என்ற ஆர்வத்தோட இருக்கிறேன். எனவே நீங்களும் இந்த செடி ஸ்கோர்களை குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் தான் எங்களோட டார்கெட். இனிமே எவ்வளவு நாளும் 2 தான் இருந்தது. ஆனா இனிமே டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அதாவது ரிசல்ட்ஸையும் தாண்டி இனிமே எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுக்கணும்ன்றதுதான் எங்களோட குறிக்கோளாகவும் கோலாகவும் இருக்குது. போன முறை டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4 இருந்தது. இந்த முறை உங்கள யாரேனும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3 அல்லது 2 அல்லது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் அடிக்கணும் என்ற ஒரு குறிக்கோள் அடிக்கிறேன். அதனால 7 வரைக்குமே உங்களால் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஐசி 2 பாடங்களின் ஊடாகவும் 7 வரைக்கும் என்ன செஞ்சோம்னா 2 மந்த் ப்ரொஜெக்டை போட்டு பேப்பர் கிளாஸ் போட்டு பார்ட் 1 எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன நுணுக்கங்கள், அதே மாதிரி பார்ட் 2 எப்படி செய்யணும், எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே 7 வரைக்கும் நான் எக்ஸாம் செஞ்சிருந்த மாதிரி உங்களை எல்லாமே செதுக்கி தந்துக்கிறேன். காரணம் நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி. ஸோ நான் அவங்களுக்கு ஒரு வாக்கு தந்திருந்தேன். குறிப்பாக இந்த 2 மந்த் ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் முதல்ல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் யாரு 1, 2, 3 வாரீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு பெருந்தொகை பணத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். உங்களோட வீட்டுக்கு வந்து நான் தந்துட்டு போவேன்னு சொல்லி நான் வாக்கு தந்திருந்தேன். எனவே அந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1, 2, 3 நீங்க அடிங்க, எந்த வாக்க நான் உங்களுக்கு காப்பாத்துறேன். எனவே இதுதான் இந்த ஐசியில வந்து 2021 தொடக்கம் 2025 வரைக்கும் மாணவர்கள் படிச்ச வரலாறு. ஸோ இதுதான் முதலாவது விஷயம், ரைட்? எனவே 2வது விஷயம், நான் அந்த யூனி செலக்டட் அண்ட் அதாவது ஏலோல் ரிசர்ச் அண்ட் யூனி செலக்டட் ஸ்டூடெண்ட் சம்பந்தமாகத்தான் சொல்லியிருந்தேன். அப்போ அதையும் நான் அதோட சேர்த்து சொல்லிட்டேன். 2வது விஷயம். அடுத்தது 3வது சோசியல் மீடியா. நீங்க இம்ரான் சாரையும் பார்க்கணுமாக இருந்தா இல்ல ஏதாலும் ஃபாலோ இல்ல அப்டேட்டோ நீங்க தெரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தா எங்களுக்கு என்று சொல்லி சோசியல் மீடியா இருக்குது. சோசியல் மீடியா எல்லா பக்கத்திலையும் ஈக்குது. நீங்க
எங்களோட சோஷியல் மீடியா பேஜ் உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்க எங்களோட பேரை வந்து நீங்க சர்ச் பண்ணுவதின் ஊடாக உங்களுக்கு எங்களோட அதாவது என்னென்ன அப்டேட் நடக்குது ஐஇசியில இப்ப என்ன நடக்குது, என்ன கிளாஸஸ் போய்த்து கொண்டிருக்குது, அடுத்தது எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியால போய் பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக சோஷியல் மீடியான்னு சொன்னா யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் டிக்டாக் அண்ட் இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் சேனல். அப்போ இதெல்லாமே சோஷியல் மீடியா பேஜ் தான் எங்கட. எனவே இந்த சோஷியல் மீடியா பேஜ்ல உங்களுக்கு எங்களை இனிமே ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இனிமே நீங்க வந்து குரூப்ல இருப்பது எல்லாமே சாத்தியம் இல்லை. நீங்க இனி லீவ் ஆகிடுவீங்க. அப்ப இனி லீவ் ஆகினாலும் சோஷியல் மீடியா வந்து உங்களையும் எங்களையும் நெருக்கமாக வச்சு கொள்ளும். அதனாலதான் நான் இந்த சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷனையும் சொல்றேன். ஸோ குறிப்பாக யூடியூப் வந்து நாங்க இந்த வருடம் ஸ்பெஷல் பேட்ச் தான், அதாவது குறிப்பாக நீங்க எல்லாம் ஐசி 6வது பேட்ச்னது ஸ்பெஷல் பேட்ச் தான். காரணம் என்னென்றால் உங்களோட பேட்ச்ல தான் நான் இந்த யூடியூபை நான் ஸ்டார்ட் பண்ணது. இதுவரை காலமும் யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணல. எல்லாரும் சொன்ன யூடியூப்லயும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸோ இந்த பேட்சை டார்கெட் பண்ணி நாங்கள் யூடியூபை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட 1500 சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு நான் பார்க்கும்போது 50,000 வியூஸுக்கு மேல எல்லாருமே இந்த சேனலை வந்து வியூ பண்ணியிருக்கிறாங்க. 50,000 பேர் உருவாக்கி கொஞ்ச நாளைக்குள்ளுக்கே 50,000ஐயும் தாண்டி இதனுடைய அந்த வியூஸ் வந்து போயிட்டு கொண்டிருக்கிற எல்லாம் அவங்களோட சப்போர்ட் தான். எனவே யூடியூப்ல இதுக்கு பிறகு வார 2027 பெச்சோ உங்களோட தங்கச்சிகளோ உங்களோட தம்பிகளோ யாராக இருந்தாலும் இனிமே இந்த யூடியூபை பார்த்து இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். அதுக்கெல்லாம் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எல்லாருக்கும் வழிகாட்டுங்க. இந்த யூடியூபை யாரெல்லாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் கட்டாயம் இந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் நாங்க போடுற ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷனா டிக் டிக்னு வந்துட்டே இருக்கும். சரி, இதை வந்து நீங்க பெருசா தேட வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூப் போய் இம்ரான் எஜுகேஷன் சென்டர் அடிச்சாலே இல்லாட்டி இம்ரான் சேர் அடிச்சாலே இல்லாட்டி ஐஇசி அடிச்சாலோ இந்த லொகோ வரும். எங்களோட ஐஇசியோட லொகோ வரும். அந்த லொகோ வாரது தான் எங்களது, வேற வரும். பட் வந்தாலும் நீங்க எங்களோட லொகோ வாரது தான் எங்களோட தெரிஞ்சு வச்சுன்னா சரி. யூடியூப் வியூவர்ஸும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அப்ப நீங்களும் இப்படித்தான் இதை பார்த்து கொள்ளணும். ஸோ அப்ப இது மிக முக்கியமானது. எனவே இந்த யூடியூப்ல எல்லா அப்டேட்டும் பண்ணிக்கிறேன். எனவே யூடியூப்ல நீங்க படிச்சு கொள்ளலாம். உங்களோட ஜூனியர்ஸ்மார்களுக்கும் உங்களோட தம்பி தங்கச்சிகளுக்கும் இதுகளை வழிகாட்டலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் 2வது சோசியல் மீடியா தான் ஃபேஸ்புக். ஸோ இந்த ஃபேஸ்புக்லையும் நீங்க எங்களை தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இயலும். சோசியல் மீடியாவில் குறிப்பாக எங்களுக்கு இந்த இம்ரான் எஜுகேஷன் சென்டர் அடித்தாலே உங்களுக்கு அங்கேயும் லொகோ தான் வரும். சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் எங்களோட லொகோ தான் கொடுத்து வச்சுக்கிறோம். யூடியூப்லேயும் லொகோ வரும், அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் லொகோ வரும். எனவே ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் நடக்கிற ஒவ்வொன்றோட ஃபிசிக்கல் செமினாரோ ஐசியால் என்னெல்லாம் கொண்டு வரோமோ அதோட அப்டேட் எல்லாமே நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் அப்டேட் பண்ணுவது உண்டு. எனவே நீங்க என்ன செய்யலாம், ஃபேஸ்புக்லையும் எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி டிக்டாக் இப்ப இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல அதிகமாக வரவேற்பை பெற்ற அதிகமாக ரீச் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியானா இந்த டிக்டாக் தான். எனவே இந்த டிக்டாக்கும் எங்களுக்கு பேஜஸ் இருக்குது, அதுலேயும் நாங்கள் ஓப்பன் பண்ணி தான் வச்சுக்கிறோம். அப்போ அதுலேயும் நீங்கள் இம்ரான் எஜுகேஷன் சென்டர் அடித்தாலே எங்களோட லொகோ வரும். அப்போ அந்த லொகோவுக்கு போயிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸை உங்களால் பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அது மிக முக்கியமான. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களுக்கு ஐடி இருக்குது. அங்கேயும் நீங்க இம்ரான் சேர் அடிச்சாலோ இல்லாட்டி இம்ரான் எஜுகேஷன் சென்டர் அடிச்சாலோ அங்கேயும் வரும். அப்போ அதுலேயும் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட முடியுமா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்றது, ஃபேஸ்புக்ல 2 ஐடி இது. அதாவது ஒன்று எங்களோட இம்ரான் எஜுகேஷன் சென்டரோட ஐடி, அதே மாதிரி என் பர்சனல் ஐடியும் இருக்குது. அதை இம்ரான் கான் இம்ரான் அடிச்சிங்கன்னா என் பர்சனல் ஐடி வந்து உங்களுக்கு வரும். அதுலேயும் நீங்க பர்சனலா ஏதாவது பேசணுமாக இருந்தால் இல்லை சின்ன வேறு எதுவும் இருந்தால் என் பர்சனல் ஐடியும் இருக்குது. அது வந்து என் செல்ஃப் என் தனிப்பட்ட இது. ஸோ அதுலேயும் என் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டிக்கிறேன். எனவே அதையும் நீங்கள் ஃபாலோ விரும்பினா நீங்களும் அதையும் ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். சரி, அப்போ இதுதான் எங்களோட சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன் சம்பந்தமானது. எனவே இந்த சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காகத்தான் என்ன வழி அனுப்பி வைக்கிற டைம்ல நீங்க போற டைம்ல இதுல தெரிஞ்சுட்டு தான் போகணும். இவ்வளோனா நீங்க படிச்ச ஒரு இடத்துக்கு பின்னால இவ்வளவு பெரிய சரித்திரம் வரலாம் இருக்கு, நீங்க தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். ஸோ அதனாலதான் இல்லை சொன்னேன். இதுல குறிப்பா இந்த வருடம் ஒரு ரீச் ஒன்று நான் அடைஞ்சிருந்தேன். குறிப்பாக
எனக்கு யூடியூப்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, அதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ண தொடக்கம் யூடியூப்ல வந்து கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட வியூஸ் வந்து எனக்கு இந்த முறை கிடைச்சிக்கிறேன் எங்களுக்கு. அப்போ அவங்களோட ஒரு லிமிட் ஒன்று இருக்குது தானே, 1000 சப்ஸ்கிரைபர் 1K, அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அப்போ அதை வந்து நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு யூடியூபால இமெயில் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அப்போ அது ஒரு சக்சஸ் தான் அல்ஹம்துலில்லாஹ்னு, எல்லாம் மாணவர்களோட சப்போர்ட் தான். அப்போ இனிமே எல்லாமே யூடியூப் வாயிலாகத்தான் நடக்க போகுது. அப்போ இது ஒரு பெரியதொரு ரீச் அடைவு தான். எனக்கு அந்த யூடியூபால இப்படி ஒரு இதொன்று கிடைச்சது. அப்போ அது ஒரு அடைவு தான். அப்போ எல்லாத்துக்கும் மாணவர்கள் தான் காரணம் என்றதையும் தெரிவித்துக் கொள்றேன். எனவே இது நிற்க போறதல்ல, யூடியூப்ல இன்னுமே அது பெய்த்துட்டே ஈக்கும். நிச்சயமாக அது பயணிச்சு கொண்டே ஈக்கும். அப்ப அதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் பிள்ளைகள், ரைட்? அப்ப இது மிக முக்கியமானது. அடுத்தது 5வது விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாம் இதுக்கு பிறகு எங்கெங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அப்படித்தானே? ஸோ அதனால பிள்ளைகள் நிறைய இப்ப கடந்த நாட்கள்லையும் கடந்த காலங்கள்ல எப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் வந்து இப்ப எக்ஸாம் முடிஞ்சுன்னா உங்களோட போனை பறிச்சிருவாங்க பேரண்ட்ஸ். எக்ஸாம் முடிஞ்சா போனை வந்து பறிச்சிருவாங்க. அப்ப போன் வந்து சில சந்தர்ப்பங்கள்ல இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஈக்கிற கோவத்துல எல்லா நம்பரையும் டிலீட் பண்றீங்க, சேர்ந்த நம்பரையும் டிலீட் பண்ணி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கும் உங்களோட நம்பர் காணாம போயிட்டுரும். ஏன்னா இருக்கும் ஒரு நம்பர், ஆனா அந்த நம்பர் கால் பண்ணியோ இல்லாட்டி அவசரமா இதோட கால் பண்ணி பார்த்தா அந்த போன் வேலை செய்யாது. ஏன்னா போனை சிம்மை உடைச்சு வீசிடுது. அங்க இங்க நம்பர்கள் பிரைவேட் செட்டில் வந்ததால அந்த சிம்மை உடைச்சு வீசியாச்சு, புது நம்பர் எடுத்தாச்சு. இப்ப அப்படி பார்த்தா எங்களுக்கு அந்த நம்பர் இல்லை. இப்ப நாங்க என்னன்னா, ஒரு முறை போன முறை ஒரு நடந்த ஒரு இஷ்யூ என்னன்னா, ஒரு புள்ள இண்டெக்ஸ் எல்லாம் தந்துட்டு எல்லாம் சரி. அப்ப ஏ லெவல் ரிசல்ட்ஸ் தேர்ட் பாக்குறோம், அந்த புள்ளோட இண்டெக்ஸ் வந்து பிள்ளைன்னு காட்டுது. அப்ப கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணி பாக்குறோம், அந்த போன் வேலை செய்யுது. அப்புறம் எங்கள்கிட்ட படிச்ச ஒரு புள்ளோட, எங்களுக்கு சரியான கவலை, எங்கள்கிட்ட படிச்ச ஒரு புள்ளோட ரிசல்ட்ஸை காணலையே. அப்ப நாங்க கான்டாக்ட் பண்ணதுக்கு நான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா, நிறைய புள்ளோட மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, என் அந்த டைமுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். அப்போ அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் போட்டிருந்தேன், இப்படி காணாமல இந்த பிள்ளைகளோட ரிசல்ட்ஸ், அப்போ என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருந்தேன், வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருந்தேன். அப்போ அந்த ஸ்டேட்டஸ் வந்து காட்டும் யாருக்குன்னா, என் கான்டாக்ட் சேவ்ல இருந்தா தான். நானும் சேவ் பண்ணிக்கணும், என் நம்பரையும் நீங்க சேவ் பண்ணியிருந்தா என் கான்டாக்ட் வந்து சேவ் ஆகிக்கும். அப்போ என் ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அந்த ஸ்டேட்டஸினூடாக உங்களுக்கு பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கான்டாக்டை சேவ் பண்ண சொல்றதே இந்த எங்களோட அப்டேட்டை பார்த்துக்கொள்றதுக்கு. ஸோ அதனால பிள்ளைகள், நீங்க இதுக்கு பிறகு நம்பரை டிலீட் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சரி, சேர்ந்த நம்பரை கட்டாயம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. என்னைக்காவது என்ன ஹெல்ப் வேணும்ன்றாலும் நீங்க இந்த 2 நம்பரும் எக்காரணம் மாறாது. இப்போ ஐசிக்கு அசிஸ்டன்ட் ஒன்றும் எடுத்தாச்சு, இன்னும் போக போக அசிஸ்டன்ஸ் வருவாங்க, எட்மின்ஸ் வருவாங்க, அதெல்லாமே புது ஆக்கள். ஆனா நீங்க சேர டைரக்டா கான்டாக்ட் பண்ணணுமா இருந்தால் இந்த 2 நம்பர் தான் எத்தனை வருஷம் போனாலுமே இந்த 2 நம்பர் தான் முழுமையா இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த மொபிட்டல் நம்பர் வந்து ஆக முக்கியமான 2021 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த மொபிட்டல் நம்பர் தான் முக்கியமானதாக இருக்குது. எனவே அந்த நம்பரை நீங்க கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க யாரு கிளாஸ்ல ஜாயின் ஆகணும் என்றாலும் நீங்க அந்த நம்பரை நம்பி கொடுக்கலாம். அப்ப அதானே மெயின் நம்பர். இந்த ஐஇசியினுடைய நாங்க பதிவு செஞ்சதும் அந்த நம்பர் தான். அப்ப அதை வந்து மாற்ற இயலாது, அது அப்படியே தான் இருக்கும். எனவே கட்டாயம் யாரெல்லாம் இந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணலையோ நீங்களும் என்ன செஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள், இந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணி கொள்ளுங்க. எனவே இது அப்ப 5வது விடயம், ரைட்? அதே மாதிரி 6வது விடயம், இன்னும் 7-8 நாளும் இல்லைன்னா, இன்னும் ஒரு 6 நாள் 5 நாள் ஈகுது எக்ஸாம் சிட் பண்ண போறீங்க. ஹவு டு ஃபேஸ் த எக்ஸாம். இந்த எக்ஸாமை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, எக்ஸாம்ல என்ன நடக்க போகுது அண்ட் பெரியதொரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும். நீங்க எல்லாருமே நினைச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், இது உங்களோட லாஸ்ட் எக்ஸாம், ரைட்? இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, ரைட்? அப்படி வாய்ப்பு 2வது முறை கிடைக்குமாக இருந்தால் அது ஃபெயில் ஆகின, தோத்து போய் வந்த ஒரு புள்ள என்று தான் உங்களை சமூகம் என்ன செய்யும், பார்க்கும். செகண்ட் ஷை, தேர்ட் ஷை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால என்ன செய்யணும்னா, நீங்க இருக்கிற இந்த 4-5 நாளை உள்ளுக்கும் நீங்க உங்களோட எதிர்காலத்தை, உங்களோட பெற்றாரோட, உங்களோட ஊரோட, உங்களோட சகோதர சகோதரிகளோட, உங்களோட அடுத்த ஜெனரேஷன்ட எல்லாரோட நோக்கங்களையும் எல்லாரோட எண்ணங்களும் நல்லதாக சிறந்ததாக அமையணுமாக இருந்தா இந்த 4-5 நாளை நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க, ஒழுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்க சொல்லி தந்துட்டோம், எப்படி செய்யணும், என்ன விஷயங்களை கவனிக்கணும், என்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும், எப்படி எழுதினா மார்க்ஸ் எடுக்கலாம், எப்படி எழுதினா மார்க்ஸ் கிடைக்காது, எதை எதை முக்கியத்துவப்படுத்தணும், எதென்னெல்லாம் செய்யணும் என்ற எல்லாமே நாங்க உங்களுக்கு
இன்ஃபர்மேஷன்களாக உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் தந்துட்டோம் பிள்ளைகள். அப்போ நீங்கள் வந்து எல்லாமே இனிமே உங்களோட கையில தான் நீக்குது. இனிமே நீங்க எப்படி செய்யணும் என்ன மாதிரின்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எனவே நீங்க கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஒரு கோல் ஒன்று, குறிப்பாக நீங்க ஒரு கோல் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் இந்த ரிசல்ட்ஸ், இதுதான் இந்த ரிசல்ட்ஸ், நான் 3A எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் நீங்க அவங்களோட நீயத்துல வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வைங்க 3Aன்னு சொல்லி, 3A டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபெஸ்ட்னு எழுதி வைங்க பிள்ளைகள். நம்மளோட ஆசை தானே, நாம எழுதி வைக்கணும். அப்பதானே பார்க்க பார்க்க என்ன செய்யும், ஞாபகம் வரும். நம்ம படிக்கணும், நம்ம ரிசல்ட்ஸ் எடுக்கணும், 3A எடுத்து காட்டணும், எந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அடிச்சு காட்டணும். எழுதுங்க, அவங்களோட கொப்பில எழுதுங்க, அவங்களோட இதுல எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதி வைங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். தூங்குற ஒவ்வொரு செகண்ட் நான் லைப்ரரியில படிக்கிற டைம்ல, நான் A லெவல் செய்யற டைம்ல என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தார். என்னோட ஃப்ரெண்ட் வந்து எப்பவுமே ஒரு வேர்டு ஒன்று எழுதி வச்சிருந்தான். நான் படிக்கிற டைம்ல அவனுக்கு கஷ்டப்பட்டு தான் படிக்கிறான். எவ்வளவு படிச்சாலும் அவனுக்கு ஏற மாட்டான். ஆனா படிப்பான், 23 தான் படிப்பான், ஆனா ஏற மாட்டான். அப்ப என்ன செய்வான், ஒரு நாள் எழுதி வச்சிருந்தான். எங்களுக்கு அவளை நான் ஒரு அசல் டைமை முடிச்சுட்டு நான் போய் பார்க்கிறேன். ஒரு வேர்டு உண்டு எனக்கு இன்றைக்கு வரைக்கும், அதுதான் ஞாபகம். ஒரு பேஜ்ல நான் சொல்றதுதான். அந்த வேர்டு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு வசனம்: நீ வீணடிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன்னோட பெற்றார் அங்க வெயில்ல காஞ்சி கொண்டிருக்கிறாங்க, வெயில்ல வியர்வைய வீணடிச்சு கொண்டு நாம நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு வினாடியும் ஊண்ட பெற்றார் உனக்காக வெயில்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எனவே டைம் வேஸ்ட் பண்ணாத, படி என்று அவனுக்கு அவனே எழுதி வச்சுட்டு இருந்தான். எனவே அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு இதாகி வந்துட்டு, உண்மைதானே, நீங்க இப்ப வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சு பாருங்களேன். வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் உங்களோட பெற்றார் சும்மாவா இருக்கிறாங்க? மார்னிங்ல இருந்து அந்தி பட உங்களோட பெற்றார் வீட்டிலேயே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். உங்களோட பெற்றார் வீட்டுல இருந்திருந்தா நீங்க உங்களோட நிலைமை வந்து நீங்களும் வீட்டுல தான் இருக்கணும். ஆனா உங்களுக்காக இன்னைக்கு என்ன செய்யறாங்க, உங்களோட பெற்றார் வந்து செய்யாத வேலை இல்லை. செங்கல் என்ன விவசாயம் செய்யறாங்க. விவசாயம்ன்றது தொழில், நல்ல தொழில் தான். அந்த விவசாயம் செய்யற அந்த முறைக்கு தானே சரியான கஷ்டம். விவசாயம் செய்யறாங்க, ரைட்? அதே மாதிரி கட்டிடங்களை கட்டுறாங்க, வெயில் நடு வெயில்ல கஷ்டப்படுறாங்க. அடுத்தது வாஷ்ரூம் கூட கிளீன் பண்றாங்க, ஏன்னா வாஷ்ரூம் கிளீன் பண்றாங்க. அடுத்து சாக்கடையில போயிட்டு அல்றாங்க. அடுத்தது அடுத்தவனுக்கு கீழுக்கு ஏன்னா அடிமைகளாக வாழ்றாங்க. அடுத்தவன் சின்ன பொடியன், உங்களோட தந்தைகளை விட, உங்களோட பெற்றாரை விட சின்ன பொடியன். ஆனா அவங்க உங்களோட பெற்றாருக்கு ரூல்ஸ் போட்டு உங்களோட பெற்றாரை ஏசி உங்களோட பெற்றாருக்கு அடிச்சு அடிமைப்படுத்திட்டு வராங்க. ஆனா உங்களோட பெற்றார் சரி நம்மட முதலாளி தானே, நம்மட பஸ் தானேன்னு சொல்லி அடிமையாகி ஏச்சி வாங்கிட்டு அமைதியா வாராங்க. காரணம், நான் இப்ப திரும்ப பேசினேன்னா எந்த பிள்ளைக்கு காசு கொடுக்கறது, கிளாஸ் ஃபீஸோ இல்லாட்டி சாப்பாட்டுக்கோ இல்லாட்டி எக்ஸாமுக்கோ கொடுக்கறதுக்கு காசு இல்லாம போயிற்றும் அப்படின்ற ஒரு நோக்கத்தால, எந்த வீட்டுக்கு கொடுக்கறது சளி இல்லாம போயிட்டு ஒரு நோக்கத்தால அவர் திரும்பி வர. ஆனா பலமீக்கு அடிக்கலாம், ஆனா என்ன செய்யறாரு, உங்களோட எதிர்காலத்துக்கு அவர் திரும்ப வாராரு. எனவே சில பெற்றாருக்கு வந்து இன்றைக்கு 60 வயசு 55 வயசுக்கு மேல, அவங்க அந்த வயசுல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு. அந்த வயசுலயும் கூட என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டு எந்த பிள்ளைக்காக படிக்கிறாங்க. பிள்ளைகள் எளிமையா சொல்லணும்டா, இறந்து போற டைம்ல கூட நிம்மதியாக நம்மட பெற்றார்கள் போகல. இறந்து போகக்கூடிய டைம்லையும் கூட வெயிலையும் இதுலையும் கஷ்டப்பட்டு, இன்னைக்கு வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு வந்து நாளைக்கு மவுத் ஆகுறாங்க, இறந்து போறாங்க, ரைட்? ரெஸ்ட் எடுத்து இப்போ ஒரு குழந்தை, ஒரு பெஸ்டான குழந்தை, பெஸ்டான மகன் மகள் யாருண்டா, ஒரு 50 55 வயசு ஆகிய தண்டை பெற்றார ஹொட் சீட்ல அமர வச்சு அவரை இந்த உலகத்தை விட்டு தந்தை இந்த எப்படியோ வயசு வந்தா இறக்கத்தான் வேணும், அதால் இறைவன் நாட்டம் எந்த டைம் வேணா. ஆனா உங்களோட பெற்றாருக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னென்றால், ஒரு 50 55 60 வயசு ஆயிடுச்சுன்னா பொட் சீட்ல உட்கார வச்சு நீங்க என்ன செய்யணும், கெத்தா இறைவன்கிட்ட உங்களோட பெற்றார் அனுப்பி வைக்கணும். ஆனா அந்த பெற்றார் அந்த வயசுல 55 60 வயசுல என்ன செய்யறாங்க, அந்த வயசுல கஷ்டப்பட்டு நேற்று வேலை செஞ்சுட்டு வந்து அதே டயரோட படுக்க தூங்குறாங்க, இறந்து போறாங்க. அப்ப இது வந்து பாருங்க பிள்ளை, எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு துன்பம். நான் என் அனுபவத்துல சொல்றேன். எனவே நாங்கள் விட்ட தவறுகளை நீங்களும் ஒரு நாளும் விட்டுறாதீங்க. பேரண்ட்ஸை பத்தி கொஞ்சமானும் யோசிச்சு பாருங்க. 9 மாசம் பெத்தெடுத்த அவங்களோட தாய் வெறுமனே ஒரு சும்மா வச்சுக்கொள்ள ஒரு கையில ஒரு பேனாங்க நாங்க இப்படி இப்படி வச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் வச்சுக்கொள்ள இப்படி நீட்டி வச்சு பாருங்க. வேறும்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த கையில வச்சுட்டு இருப்பீங்க. ஒரு நாள் ஃபுல்லா இப்படி வச்சுட்டு ஈக்கணுமா? ஏலாம். ஆனா அவங்களோட தாய் 9 மாசம் அவங்கள இப்படி வயத்துல என்ன செஞ்சீங்க, சுமந்து டீக்கிறாங்க. எனவே அவங்களோட தாயை கொஞ்சம் யோசிங்க. அவங்களோட பெற்றார் வெயில்ல அந்த வயசுல வேலை செய்யறாங்க, யோசிங்க. அதே மாதிரி உங்களுக்காக
உங்களோட ஊர் காத்துட்டு இருக்குது, உங்களோட ரிலேஷன் காத்துட்டு இருக்குது, உங்களுக்காக உங்களோட அடுத்த ஜெனரேஷன் காத்துட்டு இருக்குது. எப்படி இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸா, நல்ல ஒரு பெஸ்டான ஒரு பிள்ளையா மாறுவாங்கன்னு சொல்லி நீங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. எனவே யாருக்கு என்ன இல்லைன்றாலும் பிரச்சனை. நீங்க எனக்காக படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை, உங்களோட ஊருக்காக படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. உங்களை பெத்தெடுத்த உங்களோட தாய்க்காகவும் தந்தைக்காகவும் படிங்க நீங்க. சரி, எனக்காக நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க படிச்சா அது உங்களுக்கு, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. ஆனா உங்களோட தாய்க்காகவும் உங்களோட தந்தைக்காகவும் நீங்க படிங்க. உங்களோட பேருக்கு பின்னால இருக்கிற உங்களோட தாய்க்காகவும் தந்தைக்காகவும் படிங்க. நீங்க ஈக்கிற வீடு உங்களோட தாய் தந்தை, அவங்களுக்காக நீங்க படிங்க. அவங்களை இவ்வளவு நாளும் வெளியே ஒரு வேலைக்கு அனுப்பாம இருந்தாங்க உங்களோட தாய் தந்தை, அதுக்காக நீங்க படிங்க. அவங்கள ஒருத்தட்டையும் கூட அவங்களோட ஒரு வார்த்தை ஏசுறதுக்கு யார் முன்னிலையும் உங்களுக்கு உங்களோட பேருக்கோ இல்லாட்டி உங்களுக்கு ஏசுறதுக்கு யாருக்குமே இடம் கொடுக்கல உங்களோட பெற்றார், அதுக்காக நீங்க படிங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்களை வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஏசலாம், ஆனா வெளியொரு இடத்துல போய் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் கூட மனசு கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. அந்த நினைவுக்காகவும் படிங்க. எனவே நீங்க படிக்கணும், உங்களோட பெற்றாருக்காக, உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க படிங்க. இப்ப நான் சொல்றேன், நான் என்ன டீச்சிங் பண்றதுக்காக எனக்கு மாசம் லட்சக்கணக்கில் நாங்க சம்பாதிக்கலாம் இருக்கலாம், ஆனா இது இல்லாட்டியும் நான் எனக்கு சம்பாதிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னு சொன்னா நான் டிகிரி 2 செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு வேற இதுகளுக்கும் செய்யலாம். எனவே ஏன்னா அந்த ரிசல்ட்ஸுக்கும் நம்மளோட படிப்புக்கும் திறமை இருக்குது. சரி, எனவே நீங்க உங்களோட பெற்றாருக்காக உங்களுக்காக நீங்க படிங்க. நான் சொன்னதுக்காக நீங்க படிக்க வேண்டாம், உங்களோட பெற்றாருக்காகவும் பேரண்ட்ஸுக்காகவும் நீங்க படிங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். எனவே இதை எப்பவும் ஞாபகம் வச்சு இந்த வரப்போற இந்த 5 நாளும் நீங்க படிங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இறைவன் நல்லதையே காட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுக்குள்ள, ரைட்? அதே மாதிரி 7வது விஷயம், எக்ஸாமுக்கு முதல், இந்த எக்ஸாமுக்கு நீங்க போகல, எக்ஸாமுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நீக்குது. எனவே பயம் உண்டிக்கும், நாம் என்ன செஞ்சுக்குவோம், ஏது செஞ்சுக்குவோம், எப்படி படிப்போம், என்னெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லி ஒரு பயம் உண்டு உங்களுக்கு இருந்துட்டே ஈக்கும். ஏன்னா அந்த பயம் எப்பவுமே இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த பயத்தை நீங்க போக்கணுன்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் இலவசமாக நாங்கள் ஏற்பாடு செஞ்சு தந்திருந்தோம். அதே மாதிரி மோட்டிவேஷனுக்காக நாங்கள் எப்பவுமே உங்களோட இருக்கிறது உண்டு. எனவே எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்க 7 மாதம் வரைக்கும் ஒரு தூக்கத்தை தியாகம் செய்யுங்க. தூக்கத்தை தியாகம் செய்யுங்க. அடுத்தது பசி வரும், பசி வந்தா பட்டும் பறக்குன்ற மாதிரி இப்ப எல்லாம் பசி எல்லாம் கெலே, பசித்திருங்க, பசித்திரு விழித்திரு தனித்திரு, அப்பதான் சாதி கேளும்ன்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, தூக்கத்தை தியாகம் செய்யுங்க, பசியோட இருங்க, படிங்க. அந்த படிக்கணுன்ற வெறி உங்களை அந்த பசியையும் மறக்கடிச்சு போட்டுரும். அதனால தூக்கங்களை தியாகம் செஞ்சு இந்த நாட்கள்ல என்ன செய்யுங்க, நல்லா படிங்க. நான் என் அனுபவத்தை சொல்றேன். நாளைக்கு யூனிவர்சிட்டியிலையும் எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் நான் சரியா படிக்கிறேன், நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆயினா எனக்கு ரிஃபர்ட் வந்துருவேன். எனக்கு பயம், ஏன்னா நான் படிச்சவே இல்லை, இதுக்கு மேல ரிஃபர்ட் ஆச்சுன்னா தெரியும் யூனிவர்சிட்டியில இது. அதனால ஒரு நாள் என்ன செய்யறேன்னு சொன்னா 3 அறை பிள்ளைகள் நைட் 3 அறையாங்காட்டியும் படிச்சுட்டு 2 அறை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 12:30 1 மணிக்கு 1:30 வரான், வாட டீ ஒன்று குடிச்சிட்டு போகும், தூக்கம் வருது அப்படின்னு அவரு போயிட்டு அடிச்சுட்டு அவன் தூங்கினான். 3 அறை வரங்காட்டி நான் படிச்சுட்டு திரும்ப போய் தூங்கினேன். 3 அறை ஹாஸ்டலுக்கு போகட்டும் 4 மணி 4:30 ஆயிட்டு. அப்புறம் 1 ஹவர் தூங்கிட்டு திரும்ப 5:30 கிளம்பி வந்து படிச்சுட்டு திரும்ப 8:30 நான் எக்ஸாமை செஞ்சுட்டு வந்த மாதிரி. ஆனா அதுல நான் படிச்ச ஒரு படிப்பினை அப்படி படிச்சதால எனக்கு விளங்கிச்சு. ஆனா ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னா, அந்த இரவு ஃபுல்லா தூங்காம படிச்சிருந்தானே, அந்த படிச்ச டைம்ல எனக்கு 8:30 எக்ஸாம் எழுதிக்கிறேன், 8:30 9:30 ஆகணும். எனக்கு கொஞ்சம் அந்த தூக்கம் வந்துட்டீக்குது. படிச்சது அப்படியே ரிவைஸ் பண்ணவே இல்லாம, ஏன்னா அன்று நான் படிச்சு அனுபவிச்சு என்னன்னா, அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தா சரி, எல்லாத்தையுமே அதே நைட் படிக்க போனதுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால நாளைக்கு எக்ஸாம்னு இன்னைக்கு எல்லாத்தையும் எடுக்க வேணாம், இப்பல இருந்தே நீங்க படிங்கன்னா டைம் ஈகிறீங்கன்னா தாராளமாக அந்த டைமுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் ஆயிரும். அந்த டைம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கக்கூடியது. எனவே அந்த நாளைக்கு நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கணுமா, இப்ப நீங்க படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த நாட்களை சரியா படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா அந்த நாட்களை ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன் பிள்ளைகள், ரைட்? இது எல்லா விஷயம். 8வது முக்கியமா எதிர்பார்க்கை வினாக்கள். அதையும் சொல்லிக் கொள்ளணும் இந்த இடத்துல. எதிர்பார்க்க வினாக்கள் எல்லாம் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க, சில தந்தை தான் வரணும் வரணும்ட்டு. என் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுத்த கேள்வி வராம இல்ல, எதிர்பார்க்கை பொய்யாகினது இல்லை. ஆனா பிள்ளைகள் நினைப்பாங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி A-level எக்ஸாமுக்கு வருது, நான் கொடுத்ததே தான் வரும் என்றல்ல, அந்த கொடுத்ததே தான் வரும், ஆனா மயக்கமாக வரும்.
அப்ப அந்த டைமுக்கு பிள்ளைகள் நினைச்சிருந்தா இது புது கேள்வி அப்படின்னு. அப்புறம் நான் எதிர்பார்க்க வினாக்கள் வந்திருக்கு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு ஸ்டேட்டஸ் போடுறது இப்படிதான். ஐயோ இந்த கேள்விதானா இது, ஐயோ மறந்துட்டேனே, இந்த புது கேள்வி மாதிரி விளங்கிச்சு என்று சொல்லி எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து சொல்றேன். ஸோ நான் இப்பவும் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டின அந்த சிலபஸ் கைடை நீங்க இப்ப எடுத்து அது மாதிரி படிங்க. சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து அது மாதிரி படிங்க. குறிப்பா தந்த கேள்விதான் வரும். தந்த கேள்வியை தாண்டி வேற கேள்விகள் வரப்போறது அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தந்த கேள்விதான் எக்ஸாமுக்கு வரப்போகுது. எனவே எதிர்பார்க்க வினாக்களுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படியுங்க. எதிர்பார்க்க வினாக்கள் நான் வந்து ஒன்று தான் மிஸ் ஆயிரும். ஆனா பொலிட்டிக்கல்ல 15 யூனிட்டும் ஐசியில 10 யூனிட்டும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு யூனிட்ல 5 கேள்வி 7 கேள்வி அப்படின்னு தந்துதான். அப்ப அதுக்கு இருந்துதானே வரணும், வேற வராது. அப்படி வேற வருமாக இருந்தா நீங்க அதை விட்டுட்டு ஒரு சாய்ஸ் கேள்வி செஞ்சா சரி. எப்படியுமே இது உள்ளுக்கு இருந்துதான் வரும். ரைட். எக்காரணம் ஒன்றும் நான் எல்லாருக்கும் சொன்னேன், 2 சப்ஜெக்ட் சொன்னேன். புது கேள்வி நடைமுறை கேள்விகள்ல செய்ய ஏழுமண்டா மட்டும் செய்யுங்க, இல்லாட்டி ஆல்ரெடி எளிய பழைய கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போங்க. அப்ப இதுதான் அவனோட எதிர்பார்க்க வினாக்கள் சம்பந்தமாக வாருது. அதே மாதிரி இறுதியா அந்த எதிர்பார்க்க வினாக்கள் இப்படிதான். எதிர்பார்க்க வினாக்களை மட்டும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்றதை நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதை நாங்க சொல்லிக் கொள்ளணும். அவங்களே கஷ்டம்னா இலங்கையில எல்லாருக்கும் கஷ்டம் தான். நீங்க கஷ்டம்னு மட்டும் நினைக்க வேணாம். இலங்கையில எல்லாரும் கஷ்டம் தான். பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட 35,000 பேர், இந்த வருடம் 31,000 பேர் மட்டும் எடுக்கிறாங்க. ஐசி பாடத்தை எடுத்தா ஒரு மணி 3,500 பேர் எடுக்கிறாங்க. அப்ப இதுக்கு தான் உங்களோட போட்டிகள் இருக்கும் தான் நீங்க மறந்துட வேணாம். எனவே உங்களுக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஏன்னா நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சிருக்கிறீங்க, மாடல் பேப்பர் செஞ்சிருக்கிறீங்க, எடுத்த எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின் எதிர்பார்க்க வினாக்கள் செஞ்சிருக்கிறீங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நீக்கும். அப்ப அது மிக முக்கியமானது. நான் சொல்லிக் கொள்றேன் உங்களுக்கு 8வது விடயம். அதே மாதிரி 9வது விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிள்ளைகள் எக்ஸாம். ஏன்னா எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொன்னா எக்ஸாம் முடிச்சிட்டு எக்ஸாமுக்கு போக முதல்ல சில பிள்ளைகளுக்கு வந்து அந்த டெப்லெட் போடுற கண்ணாடி அடுத்த இதுகளுக்கும் அதுகளெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு டெப்லெட்டை போடணுமாக இருந்து அதுகளெல்லாம் போட்டு தான் எக்ஸாம் ஹோலுக்கு போகணும். எக்ஸாம் ஹோலுக்கு போகிற டைம்ல கட்டாயம் தேய்க்குது இது ஒச். இந்த ஒச் எல்லாம் கட்டாயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க போனா சில டைம்கள்ல ஒச் ஈக்காது இது ஈக்காது. அப்ப அது வந்து அவங்களோட பிரச்சனை உங்களோட பிரச்சனை. இந்த ஒச் வந்து கட்டாயம் உங்களோட கையிலேயே ஈக்கணும். கையில கட்டாட்டியும் கூட கட்டிட்டு போய் பெஞ்ச்ல வச்சு சரி இந்த டைமை பார்த்து பார்த்து நீங்க என்ன செய்யணும், எக்ஸாமை செய்யணும். ஏன்னா இதுதான் மிக முக்கியம். எனவே ஒச் ஒன்று கட்டாயம் போட்டுட்டு போங்க. பேனை, நீல பேனை, கருப்பு பேனை, இது ரெண்டையும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். பென்சில்கள் யூஸ் பண்ண வேணாம், ரெட் பேனைகளை யூஸ் பண்ண வேணாம். எக்ஸாம் ஹோலுக்கு அறவருக்கு முதலே பெய்த்திருங்க. அதோட எக்ஸாம் நாளுண்டத்தால அது ஒரு உங்களோட வாழ்க்கையில எதிர்காலத்தை தீர்மானிக்க போற நாளுண்டத்தால படுத்து ஒழும்பி தூங்கி எழும்பி 8:30க்கு எக்ஸாம் 7:30 வரை தூங்கிட்டு அப்படி போக வேணாம். நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ஒரு பெருநாளைக்கு, அதாவது ஒரு பெருநாளைக்கு நீங்க எப்படி போவீங்களோ, தீபாவளிக்கு எப்படி போவீங்களோ, கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் எப்படி போவீங்களோ, அது மாதிரி நல்லா குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகி என்ன செய்யணும், புதிய ஆடைகளை எடுத்துட்டு அழகாக நீங்க போங்க. அப்பதான் அந்த சூழல் உங்களை என்ன செய்யும், ஃப்ரெஷ்ஷாக காட்டும் என்றதையும் சொல்லிக்கொள்றேன். அதோட நீங்க எக்ஸாம் ஹோலுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வார டைம்ல பிள்ளைகள் சில பிள்ளைகளுக்கு வந்து என்னன்னா அந்த இப்ப இப்படித்தானே 3 பாடம் தான் நேரில் ஒரு பாடத்தை முடிச்ச உடனே அந்த பாடத்துல ஆன்சரை தேடுற, பார்ட் 1 பார்த்து பார்ட் 1 ஆன்சரை தேடுற. ஒரு பாடம் தான் முடிஞ்சு. அப்ப அந்த ஒரு பாடத்துல பார்ட் 1 ஆன்சரை பார்த்து ஃபெடப்பா 35 வந்த உடனே 37 வந்த உடனே அதுல இருந்து ஃபெடப் ஆகிட்டு அடுத்த 2 பாடத்தையும் விட்டுருது. அப்ப முடிச்சு A-level முடிச்சு. இப்படிதான் போன முறை ஒரு பிள்ளை என்ன நடந்துச்சு, என்கிட்ட ஒரு கோல் பண்ணி என்னன்னா பொலிட்டிக்கல் பாடம் தான் அந்த பிள்ளையோட ஃபர்ஸ்ட் பாடம். பார்ட் 1 செஞ்சுட்டு பார்ட் 2 செய்ய போனா விட தெரியும், ஆனா அந்த பிள்ளைக்கு எழுதி இல்லாம போயிட்டு அது என்னமோ நடந்துட்டான். அதுக்கு அப்படிதான் செல்லுது. அந்த விட தெரியும் ஆனா எழுதி இல்லாம போயிட்டு. அப்புறம் கோல் அடிச்சு அவனோட உம்மா கோல் பண்ணி சொன்னாங்க, சரி இப்ப பாருங்க சார் புள்ள வந்து தூங்குது அழுகுது சார், விட தெரியுமா ஆனா எழுதிக்க இல்லாம போயிட்டு. அந்த பிள்ளைக்கு அந்த டைம்ல ஏதோ நடந்துட்டு என்ன நடந்துச்சோ தெரியாது, என்ன நாட்டம். அப்ப வந்து அழுகுறாங்க. அப்புறம் நான் கோல் பண்ணி சொன்னேன், மகள் நீங்க சரி முடிஞ்சு அது நடந்து முடிஞ்சு அதுல ஒரு எஸ் வருன்னு வைங்களே, சி வருன்னு வைங்களே, பிரச்சனை நீங்க அடுத்த 2க்கும் A ஒன்று எடுத்துட்டீங்க, நம்ம இது அட்ஜஸ்ட் பண்ணி பெய்த்திரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதொன்னு கொடுத்தேன். அப்ப அடுத்த 2 பாடம் எக்கனாமிக்ஸும் மீடியா பாடம் நல்லா செஞ்சாங்க. அந்த 2 நல்லா செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ரிசல்ட்ஸ் வருது 6 மாசத்துக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு 2 ஒரு சி, பொலிட்டிக்கல்ல சி, அடுத்த 2 பாடம் தான் ஏ. அப்ப பாருங்க அந்த பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சி, அந்த பிள்ளைக்கு செட்டி ஸ்கூல்னால 1.2 எடுத்து யூனிவர்சிட்டி கிடைச்சி சவுத் ஈஸ்டர்லாம் அன்னைக்கு வந்து நிற்குது. எனக்கு சார் கிடைச்சிட்டு சார் இம்ரான் சித்தலை நீங்க நேற்று வந்து பேசுது. அப்ப அந்த பிள்ளை தான் மாவனல்ல கேர்ள் உண்டு. அவங்க தான் என்ன மாவனல்ல சாய்ரா காலேஜுக்கு அவங்க தான் என்ன
செமினாருக்கு சேர பேசணும்னு சொல்லி என்ன அந்த செமினாருக்கு ஸ்கூலுக்கு என்ன அழைச்சி நான் போய் செமினார்ல செஞ்சுட்டு வந்தேன். அப்ப யூனிவர்சிட்டியில வந்து நிக்கிறாங்க, சார் என்ன சார் சுகமாட்டு சார் அப்புறம் நானும் போய் பேசினேன். அப்புறம் அப்படியே லீக்குது. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஒரு பாடத்துல பார்ட் 1 இதாகிட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க பிள்ளைகள். அவங்களோட எதிர்காலத்தை இதாக்கிறாங்க. ஒரு பாடத்துல குறையுமாக இருந்து அடுத்த பாடங்களையும் நீங்க அதை புத்தத்தை சேர்த்து எடுத்துருங்க. என்றால் 3 பாடத்தையும் சேர்த்து தான் பார்க்கிறேன். எனவே ஒரு பாடம் முடிஞ்சதோட பார்ட் 1ஐயோ இதையோ எக்காரணம் கொண்டும் பாத்திர வேணாம்ன்றத நான் இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொள்றேன். சரிதானே? ரைட். அப்ப இது 9வது விஷயம். அடுத்தது 10வது, 3 பாடங்களும் மெயின். ஒரு பாடம் மட்டுமல்ல, அவங்களோட A லெவலுக்கு 3 பாடமுமே மெயின். நீங்க எடுக்கிற 3 பாடத்தையும் வச்சுதான் உங்களுக்கு A லெவல்ல செட் ஸ்கோர் கணிப்பிட்டது. ஒரு பாடம் மட்டுமல்ல. நீங்க ஒரு பாடம் மட்டும் நினைச்சிட்டு நெவர். 3 பாடமுமே முக்கியத்துவம். எனவே 3 பாடங்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் முக்கியத்துவங்களை கொடுங்க பிள்ளைகள். 3 பாடமும் அடிப்படையாக வச்சுதான் உங்களுக்கு A லெவல்ல செட் ஸ்கோரை கணிப்பிடுவாங்க. சில பேர் நினைக்கிற 2 பாடத்தை மட்டும் நல்லா செஞ்சுட்டு அடுத்த பாடத்தை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடம் படிச்சு போக முடியும். ஒரு பாடத்துக்கு 3 ஹவர் கொடுக்குறீங்களா, அடுத்த பாடத்துக்கு நீங்க 3 மணித்தியாலம்னு கொடுத்துட்டே தான் போடும். 3 பாடமும் ஈக்குவலா வருமா இருந்தா தான் உங்களோட செட் ஸ்கோர் இப்படி வரும். இல்லாட்டி செட் ஸ்கோர் நல்லா இப்படி வந்து இப்படி ஆயிடும். சரி, அதனால என்ன செய்யுங்க, கட்டாயமாக 3 பாடங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் அவங்களோட முக்கியமான கோலாக இருக்கணும்ன்றதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சு கொள்றேன். அடுத்தது 11வது விஷயம், ஜிகே ஐக்யூ. இந்த முறை ஒரு பெரியதொரு சவாலாக மாறுகிறேன்டா, நீங்க A லெவல்ல 3A எடுத்தாலும் ஜிகே சிஜிடி பரீட்சையில வந்து உங்களுக்கு 30 விட குறைவடைஞ்சால் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காது. இப்படி ஒரு அபாய நிலை வந்து இருக்குது. அப்ப அதுக்காக நீங்க இந்த 3 பாடங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மாதிரியே அந்த பாடத்துக்கு கொடுக்கணுமானா இல்லை. சரியா? நீங்க 95% 3 பாடத்துக்கும் கொடுங்க, ஒரு 5 வீதம் அந்த ஜிகே ஐக்யூ கொடுத்தா போதுமானது. அதுல 50 கேள்வி வரும், அந்த 50ல 30க்கு மேல எடுக்கணும். வேறும்னா ஒரு நாள் படிச்சா கூட 50க்கு 30க்கு மேல நீங்க எடுத்துடலாம். அப்ப அப்படியாக தான் ஈக்குது. ஸோ அதனால அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சேரெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களுக்காக நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், உங்களுக்காக நான் அந்த இலவச கருத்தரங்க எல்லாம் ஜிகே செஞ்சிருந்தோம். அதே மாதிரி ஐக்யூ செஞ்சதனுடைய ரெக்கார்டிங் எல்லாம் நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிறோம். நான் இன்னும் இப்போ அது அப்லோட் ஆகிட்டு இப்போ நீங்க யூடியூப் போனாலும் ஜிகேக்கும் ஈக்குது, ஐக்யூக்கும் ஈக்குது. அப்ப அதைகளை பார்த்து நீங்க எப்படி சரி 30க்கு மேலுக்கு எடுத்துருங்க. என்றால் அது இப்ப நாங்க ஏற்பாடு செய்ததுக்கு காரணம் என்னன்னா, என்கிட்ட படிச்ச பிள்ளைகள் இதுக்கு முதல்ல 3A பொலிட்டிக்கலுமே ஐசியுமே ஜிகேல வராங்க. சார் நான் எடுத்துட்டேன் சார், ஆனால் ஜிகே ஐக்யூல வந்து எனக்கு 22 தான் சார் அப்படின்றாங்க. அப்ப எங்களுக்கு சரியான ஒரு கவலையா வந்துச்சு. அப்ப இதை வந்து தவிர்க்கணுன்றதுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பரீட்சைக்கு இலவச செமினார்களை செய்வது உண்டு. அப்ப அந்த செமினார் எல்லாம் உங்களுக்காகத்தான் ஏற்பாடு செஞ்ச இந்த யூடியூப் ஃபேன்ஸ் மீக்கிறீங்கன்னு எல்லாருக்காகவும் தான் இந்த இதை வந்து நாங்க ஏற்பாடு செஞ்சோம். எனவே கட்டாயம் ஜிகே நாய்க்குள்ள இப்ப இந்த முறை பாருங்க, இப்ப போன வீக் தான் கட் ஆஃப் வெளியாகி இருந்தது. அப்ப அந்த கட் ஆஃப் லைன் வந்து எப்படின்னா 3A எடுத்த புள்ள அந்த புள்ள செக் பண்ணி பார்க்குது போய் யூனிவர்சிட்டி வந்தில்லை, கோல் ஃபார் யூஜிசின்னு வருது. அப்புறம் என்கிட்ட கோல் பண்ணி கேட்டுச்சு, என்ன சார் எனக்கு யூனிவர்சிட்டி வந்தில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து BBB தான் எடுத்துக்கிறாங்க, நான் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி எனக்கு வரல. அப்புறம் நான் கேட்டேன், மகள் உங்களுக்கு ஜிகேல எத்தினேன் 28 தென் கிடைக்காது. அப்ப அவங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தா திரும்ப அவங்க ஜிகேல எடுத்து கொடுத்துட்டு தான் யூனிவர்சிட்டி போகணும். அப்ப இப்படியான ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் இருக்குது. எனவே நீங்க ஜிகே ஐக்யூக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக அதான் நான் ஸ்டார்ட் சொல்றேன். அன்னைக்கு சேரும் சொன்னாரு 95% நீங்க அடுத்த பாடம் முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு 5 வீதம் ஜிகே ஐக்யூ கொடுத்தா போதும். ஒரு நாள் 365 நாள்ல ஒரு நாள் படிச்சாலும் அதுக்கு போதும். சரிதானே? ரைட். ஏற்கனவே நான் உங்களுக்கு பாடம் கொண்டு போற டைம்ல கூட சில ஜிகே கேள்விகளோட சேர்த்து தான் நான் கொண்டு வைத்திருக்கிறேன். உங்களை அறியாமலேயே நான் சொல்லிட்டு கொண்டு வைத்திருக்கிறேன். அது ஞாபகம் ஒரு சும்மா எடுத்துக்கொள்ளுமே ஜிகே ஐக்யூ உண்டா. இப்ப இந்தியால அரசியல் ஜெயிச்ச இந்தியா அண்மையில இந்தியால அரசியலுக்கு போன நடிகர் யாரு என்றதுதான் ஒரு கேள்வி. அப்ப இதை வந்து சின்ன பிள்ளையும் செல்லும். அந்த இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும். இல்ல அவரோட கட்சியை கேட்பாங்க. அப்ப இது வந்து இப்படித்தான் அந்த அப்டேட்டோட சேர்த்துதான் அந்த ஜிகே கேள்விகள் வரும். ரைட். எனவே ஐக்யூ கேள்விகள் வந்து கொஞ்சம் மயக்கமாக இருக்கும். அதாவது ஒரு ட்ரெயின் வந்து 2 நிமிஷத்துல இணைக்கு போகுதுன்னா ஒரு 10 நிமிஷத்துல எந்த இடத்துக்கு போகும், எவ்வளவு டைம் எடுக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் தான் ஐக்யூ ஜிகே ஐக்யூ. எனவே அதுகளுக்கு நீங்க ப்ராக்டிஸ் அந்த யூடியூப் வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா அது சரியாயிரும். எனவே அதுகளையும் செஞ்சு கொண்டே வரல அந்த பஸ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டே போய்த்துருங்க. ரைட். அப்ப இது மிக முக்கியமானது. அதோட
நம்ம 12வது விஷயமாக அந்த 11வது விஷயத்தோட சேர்த்து சொல்றது, யாருக்கேனும் கடன் இருக்குமாக இருந்தா, கடன்டா சல்லி கடன் அல்ல. அதான் நீங்க யோசிச்சு இருக்கிறீங்களோ தெரியா சரியா பிள்ளைகள். கடன்டா நீங்க நினைக்கிற அந்த சல்லி இல்லாம சல்லி கடன் இல்ல. நான் சொல்றது வந்து அந்த ஓ லெவல்ல இங்கிலீஷ் ஃபெயில், மெத்ஸ் ஃபெயில், அடுத்தது கிரெடிட் உங்களோட மெயின் லாங்குவேஜ் இது தமிழ், அது மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்க கிரெடிட் இல்லைண்டா நீங்க எப்படி சரி கிரெடிட் எடுத்து கொடுத்துருங்க. ரைட். ஏன்னா நீங்க ஏ லெவல் எழுதி முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்க போறீங்க ஒரு 6 மாசம். அந்த நாட்களுக்குள்ள எப்படியா சரி ஓ லெவலையும் போட்டு ஓ லெவல்லையும் என்ன செஞ்சிருங்க பிள்ளைகள், கடன் இருக்குமா இங்கிலீஷ்ல கட்டாயம் கிரெடிட் வேணும். இப்ப சில அந்த லோ போகணும்னு அவங்களுக்கு ஐடியா இருக்குமா இருந்தா சில பிள்ளைகளுக்கு யூனிவர்ஸ் அதாவது ஏ லெவல் ரிசல்ட்ஸ் குறைஞ்சிட்டுன்னு வைங்களே, வேற போட்டி பரீட்சைகளுக்கு எப்படியே பண்ணணுமா இருந்தா கட்டாயம் உங்களோட நீங்க எடுத்த அந்த முதல் மெயின் சப்ஜெக்ட் தமிழ்ல சி இருக்கணும், அடுத்தது இங்கிலீஷ்லயும் சி இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ல கூட என்ன சரி செய்யலாம். எனவே அந்த 2 சப்ஜெக்ட்லையும் என்ன செய்யணும், நல்லா கிரெடிட்டை கட்டாயம் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எனவே இங்கிலீஷும் தமிழும் கிரெடிட் வந்து கட்டாயம். அப்ப யாருக்கேனும் இல்லைன்னு சொன்னா கட்டாயம் பார்த்துக்கணும். நான் என்ன சொல்றேன், இங்கிலீஷ் எல்லாம் சும்மா கட்டுரை கொஞ்சம் எழுத தெரிஞ்சிட்டா, அந்த பாச்சாட் பைச்சாட் கொஞ்சம் தெரிஞ்சிட்டுன்னா உங்களுக்கு அழகா என்ன செய்யலாம், சிகள் எடுத்துடலாம். எனவே அதை எடுத்துருங்க. கடனோட யூனிவர்சிட்டிக்கோ இல்லாட்டி வேற இதுகளுக்கோ வர வேணாம். அதுகளை இந்த காலப்பகுதிகளுக்குள்ளுக்கே யூனிவர்சிட்டி கால் வைக்க முதலே நீங்க என்ன செஞ்சிருங்க, அது இந்த கடன்கள் இருக்குமாக இருந்தா நோண்டிட்டு பார்க்காம அதை போட்டு எப்படி சரி எடுத்துருங்க. ஏன்னா இப்ப நீங்க நோண்டிட்டு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்தப்போ இன்னும் நோண்டியாக வேண்டி வரும். எனவே இந்த நோண்டிகளை இது பார்க்காம நீங்க என்ன செய்யுங்க, அந்த கடன்களை எடுத்துருங்க பிள்ளைகள். அப்ப அதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றது. ரைட். அதுவும் மிக முக்கியமானதுதான். ரைட். அதோட சேர்த்து அடுத்தது விஷயம் என்னன்னு சொன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு எத்தனை நாள் டைம் நீங்கன்னா கிட்டத்தட்ட கும்பகர்ணன் ஃபெமிலி ஆகிருவீங்க நீங்க. அது நீ எல்லாருக்கும் நடக்குதுதான். நானும் கும்பகர்ணன் ஃபெமிலியா கொஞ்சம் நான் இருந்திருக்கிறேன். நீங்களும் கும்பகர்ணன் ஃபெமிலியாகவும் இருப்பீங்க. கும்பகர்ணனோட நேரம் கும்பகர்ணன் கூப்பிட்டுட்டு பாரு, உங்களுக்கு இன்வைட் பண்ணிப்பாரு. இந்த நாள் வந்து என்ன செய்யணும், கட்டாயம் அவரோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிப்பாரு. அப்ப அவங்களுக்கு இன்னும் இன்வைட் வந்திருக்கும், நீங்க நேரம் ரெடியா இருப்பீங்க போறதுக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்கும் நடக்கிறது தான் கும்பகர்ணனோட ஃபெமிலி ஆகிறது. நீங்க என்ன கும்பகர்ணனோட ஃபெமிலி ஆகினாலும் சரி பிள்ளைகள், அந்த 6 மாசத்துக்குள்ளுக்கும் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலத்தை வளர்த்துக்கிறது கொள்றதுக்கான ஏனைய வேலைகளை செஞ்சு கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலம் சொன்னா இருக்கக்கூட அந்த இப்ப நீங்க ஏ லெவல் எழுதி முடிச்சா உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகுறது கிட்டத்தட்ட 6 மாசம் கெப் இருக்குது. அப்ப அந்த 6 மாசமும் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் இல்லாட்டி ஐடி கோர்ஸ், இல்ல உங்களுக்கு ஒரு டேலண்ட் ஒன்று ஈக்கும் தானே, ஒரு ஆர்கிடெக்சரோ இல்லை டாக்டரோ ஏதோ ஒரு டேலண்ட் ஒன்று உங்களுக்கு ஈக்கும் தானே, அந்த டேலண்ட்டை வளர்த்து கொள்றதுக்கான ஏதேனும் ஒரு கோர்சஸை கட்டாயம் இந்த நாட்களில் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க அங்க காட்டுற அந்த அங்க காமிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு எதிர்காலத்துல கூட்டிட்டு போகும் அந்த துறையை நோக்கி. அது இல்லாம கும்பகர்ணன ஃபெமிலியாக ஃபுல் டைம் இருந்தீங்கன்னா பிரச்சனை, பார்ட் டைம் கும்பகர்ணன ஃபெமிலியா இருக்கிறது பிரச்சனை இல்லை. நானும் கொஞ்ச நாள் பார்ட் டைமா இருந்துக்கிறேன் கும்பகர்ணன ஃபெமிலியா. ஆனா எனக்கு அதை சாதிச்சோம்ன்ற வெறி வந்து என்ன விடல. ஆனா நான் பொய் சொல்ல தேவையில்லையே, கும்பகர்ணன ஃபெமிலியா நானும் இருந்துக்கிறேன். அப்ப நீங்க வந்து நான் பார்ட் டைமாவும் இல்லை, கொஞ்சம் டைம் ஹாஃப் டைமா இருந்துக்கிறேன், சரி நான் ஒன் டே லீவும் எடுத்துக்கிறேன். சரி. அப்ப ஃபுல் டைமாக இருந்துடாதீங்க. சரிதானே, கும்பகர்ணன ஃபேமிலியா ஃபுல் டைமா இருந்துடாதீங்க. ஒரு ஹாஃப் டைமா ஈக்கிறது பிரச்சனை இல்லை, ஃபுல் டைமா இருந்துட வேணாம். அந்த இருக்க போற வரப்போற இந்த 6 மாசம் கெப்புலையும் கட்டாயம் இங்கிலீஷ் கோர்ஸ் ஐடி கோர்ஸ் ஏதாலும் கட்டாயம் செஞ்சு கொடுங்க. ஏதாலும் வழிகாட்டல் தேவையா, சரி இது நல்ல மாதிரி நல்ல மாதிரி ஏதாலும் வழிகாட்டல் தேவைன்னா நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்க, என்கிட்ட நீங்க கேளுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் இன்ஷால்லா உங்களுக்கு சொல்லித்தரேன். சில வேலைகள்ல இப்ப இந்த நாட்கள் தான் மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரல, சரி நிறைய பேர் போவோம் என்ன மெசேஜ் பார்க்கல சில போய் மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணி சார் எந்த மெசேஜ் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, இல்லை அடுத்த மெசேஜை பாக்குறீங்க ரிப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 1000 மெசேஜுக்கு மேல பெண்டிங் ஆனாலும் ரிப்ளை பண்ண. பட் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியுமே ஃப்ரீ தான். அப்ப அந்த டைமும் நீங்க என்னன்னாலும் எனி டைம்னாலும் கால் பண்ணி கேட்கலாம். அப்ப இதையும் நான் சொல்லிக் கொள்றேன். ரைட். இது 12வது விஷயம். 13வது விஷயம் தான் முக்கியமான விஷயம். இதை சொல்ல முதலே எல்லாருக்கும் சிரிப்பும் தான் இதுக்கும் தான் என்ன, இப்ப இனி வயசும் சரி எல்லாருக்கும் என்ன, ஏ லெவல் முடிச்சிட்டீங்கன்னா வயசு சரி, வயசு சொன்னா அப்ப இதுல மிக முக்கியமான என்னன்னா டைம் சரி வயசு சரி. அப்ப ஏ லெவல் முடிச்சிட்டீங்கன்னா வெட்டிங் தானே ஏன்னா
பேரண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருவாங்க, அவங்களோட ஃபோன் இருந்தா ஃபோனை பறிச்சிடுவாங்க. ஒரு 6 மாசம் லீவ் ஒன்று தருவாங்க. தந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டுன்னு சொன்னா ரைட் யூனிவர்சிட்டி போகலாம். ரிசல்ட்ஸ் வராட்டி சரி வெட்டுங்க கல்யாணம் மாங்கல்யம் தந்துனாதான். இப்படிதான் போன முறை அப்படித்தான். என்னன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டுன்னு சொல்லி 3 ரிசல்ட்ஸ் அனுப்புவாங்கன்னு பார்த்தா எனக்கு வந்தது இன்விடேஷன். அப்புறம் நாங்க என்ன மகள் இது சார், எனக்கு கல்யாணம் சார் 24ஆம் தேதி வந்துருங்க. அப்ப நான் நினைச்சேன் எனக்கு ரிசல்ட்ஸ் அனுப்புறாங்கன்னு பார்த்தா வெட்டிங் இன்விடேஷன் வருது. ரைட், அப்படி எல்லாம் மீக்குது. அடுத்தது இன்னொரு நாள் என்ன நடக்குதுன்னு சொன்னா அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு ஒரு பிள்ளைக்கு 3 எடுத்துட்டாங்க. அப்போ யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு அப்போ யூனிவர்சிட்டி போகிறேன் சார் அனுப்புகிற டைம்ல எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சார் என் ஹஸ்பண்டோட போகிறேன் நான் லேட் ஆகுது, அவங்கள்ட்ட சொல்லிக் கொள்ளணும் சார், என்னை மறந்துட்டு சார் துவா செஞ்சீங்க சார் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நடக்கும். நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைன்னு நீங்கள் நினைக்க வேணாம், உங்களோட வயசு சரி, இது வந்து அந்த வயசு தான். இது சரி. அப்ப இது எல்லாமே இனிமேல் நடக்கும், உங்கள நடக்கும். அடுத்தது இதுல இன்னொன்று இது என்னன்னா, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்கள நல்ல இடங்கள்ல இருந்து கேட்டும் வருவாங்க. அது பாய்ஸோ கேர்ளோ இருந்தாலும் அனுபவத்துல சொல்றேன், எல்லாம் உங்களை கேட்டு வருவாங்க. நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்காட்டி அப்படியே உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் இல்லை, அப்படியே கட்டி வச்சிருவாங்க. நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா உங்களுக்கு சாய்ஸ் பண்ணலாம், இது இதுன்னு சொல்லி சாய்ஸ் பண்ணலாம். அப்ப நல்ல ஒரு எதிர்காலம் அப்படி எதுவும் மீக்குது, சரிதானே? ஸோ அப்ப என்ன செய்யுங்க, இதெல்லாம் அனுபவத்துல சொல்றேன் என்ற காரணத்துல. எனவே அங்க நல்ல பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து உங்களை தேடி வருவாங்க, கேட்டு வருவாங்க. ஏண்டா அப்ப அப்ப என்ன செய்ய முடியும், அவங்களோட மதிப்பு மேலுக்கு போகும், உங்களோட பேரண்ட்ஸ் மதிப்பு மேலு போகும். உங்களோட பேரண்ட்ஸை ஊர் ஃபுல்லா கேவலப்படுத்தினாங்க தானே, கேவலப்படுத்தின டைம்ல நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து காட்டினீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸே வந்து உங்களோட மதிப்பு உயர்த்தும். அப்ப ஊருக்கு இருக்கிற எல்லாரும் உங்களை தேடி வரக்கிட்ட அந்த பேரண்ட்ஸ்ட மதிப்பு கொஞ்சம் கூடும். ஸோ அப்ப எல்லாத்துக்கும் அந்த ரிசல்ட்ஸ் தான் மெயின். எனக்கு அந்த நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுங்க. அப்ப வெட்டிங் பண்ற நாங்க பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்துட்டு வெட்டிங் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு வெட்டிங்கை விட இந்நேரம் என்ன கனெக்ஷன்கள் மீட்டும். அதையும் மாற்று கருத்துக்கள் இல்லைன்னா கனெக்ஷன்கள் மீக்கும். ஸோ அது வயசுக்கு வாரதுதான், ஏஜுக்கு வாரதுதான். அது நீங்க ரிலேஷன்ஷிப் ஈக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்படிதான் பிள்ளைகள். ஆனா அந்த லவ் பண்ணணும் தான், பண்ணதுக்கு நான் தடைன்னு நான் சொல்லலை. லவ் பண்ணணும் தான், ஈக்கணும் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு ஒன்று ஈக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் ஒன்று ஈக்குது. அதுக்கு முதல்ல நீங்க அடைஞ்சிருக்கணும். லைஃப்ல நிறைய விஷயங்களை வந்து நீங்க அடைஞ்சிக்கணும். அப்ப அதெல்லாம் அடைஞ்சிட்டு லவ் பண்ணி இது பண்றது வேற. அதெல்லாம் அடையாம சும்மா வெறுமனே இந்த என்னமோ சொல்லுவாங்க தானே ஒரு வேர்டு, இந்த ஆப்தலுக்கு பண்ற அது மாதிரி தான் டைம் பாஸ்ட்டுக்கு பண்ண. அடுத்து இந்த மாதிரி இந்த பாய்ஸை பண்ற டைம்ல பிள்ளைகள் இப்ப இப்படி தானே, இப்போ பார்த்தாலும் 24 போன்ல இருக்கிறாக்களை வந்து பண்ணாதீங்கன்னா பிரிமின. அதாவது பாய்ஸ் இருந்துச்சுன்னா வேலை இருக்கணும், ஏன்னா ஜொப்புக்கு இருக்கணும், வேலை இருக்கணும். அப்ப அந்த 24 மணி நேரம் அவங்களோட பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் இருந்துச்சுன்னா அப்ப ஃப்ரீயா இருக்கிற ஒருத்தர் தான். அப்ப வேலையும் இல்லை ஜொப்பும் இல்லைன்ற மாதிரி அப்ப கடைசி போக நடந்துதான் தெரியணும். அதனால என்ன செய்யுங்க, கட்டாயமாக அந்த பிஸி ஆகிக்கிற ஆக்கள் தான் முக்கியமானது. இதுகள் தான் விலங்கல்ல, இதுகளை விலங்கப்படுத்துங்க சேர்ந்து இதைத்தான் கேட்கணும். ஏன்னா பாடத்துல விலங்கல்ல என்ன சொன்னாக்கள் இதைத்தான் கேட்குறீங்க. ஏன்னா நான் என்னதுக்கு சொல்றேன்னு சொன்னா, பாய்ஸ்னா கட்டாயம் ஒர்க் பண்ணணும், கேர்ள்னா கட்டாயம் மார்க்கம் இருக்கணும். இதைத்தான் பெரும்பாலும் எல்லாம் இன்றைக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ சமூகத்துல ஈக்கிற டைம்ல பாய்ஸ்னா சம்பாதிக்கணும், கேர்ள்னா படிச்சிக்கணும், இல்லாட்டி ஒழுக்கம் வைக்கணும். இதைத்தான் பார்ப்பாங்க. அப்ப அதுக்கு தான் நான் சொல்றேன். அப்ப முக்கியமாக கனெக்ஷன்கள் இருக்குமா இருந்தால் நான் வேணாம்னு சொல்லலை, நான் தடைன்னு சொல்லலை. அவங்களோட அடுத்த 2 பேரும் சேர்ந்து ரெடி ஆகுங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 பேருமே நீங்க இப்ப பழகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, இல்ல கனெக்ஷனுக்குன்னு வைங்களேன், 2 பேரும் சேர்ந்து படிங்க, 2 பேரும் சேர்ந்து மூவ் ஒன் ஆகுங்க. அப்ப அது நல்லதாக இருக்கும். ஏன்னா நான் தடைண்டு உங்களோட பண்ண வேணாம் அப்படி சொல்லலை, அது வயசுக்கு வாரது, அது அது அந்த ஹார்மோன் செய்யற வேலை. அப்ப அதுகள் ஈக்கலாம். பட் படிப்பையும் முக்கியமா பார்த்து கொள்ளுங்க என்று தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். எனவே அது முக்கியமான விஷயம். அடுத்த 14 பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஆனால் நீங்க நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நான் 3 எடுத்துட்டேன் சார் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லணும், சொல்லுவீங்க என்று நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். எனவே கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுங்க பிள்ளைகள். அடுத்தது 15வது விஷயம், பெஸ்ட் யூனிவர்சிட்டியில பெஸ்ட் கோர்ஸ் ஒன்று. நான் இப்ப ஸ்டார்ட்ல காட்டின மாதிரி பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு நீங்க செலக்ட் ஆகி பெஸ்ட் கோர்ஸ் ஒன்றுக்கு நீங்க செலக்ட் ஆகணும். இன்ஷால்லா நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். சில வேலைகளை இப்படிதான் நான் எதிர்பார்த்த பிள்ளையும் டாப் ரிசல்ட்ஸ் அடிப்பாங்க,
சில பிள்ளைகள் வந்து நான் எதிர்பார்க்காத பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா என்ன சர்ப்ரைஸ் பண்ணும். யாருடா இந்த பிள்ளை அப்படித்தான் இந்த முறை டொப் எடுத்த ஷம்ஹாவை யார் எதிர்பார்த்ததுக்கு ஷம்ஹா வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4 எடுத்துட்டு வருவாங்க, 3 எடுத்துட்டு வருவாங்க. நான் எதிர்பார்க்கல, அதெல்லாம் எதிர்பார்க்க நடந்தது. ஸோ இதுல ஈக்கிறவங்களும் பெரும்பாலும் எதிர்பார்க்காம ரிசல்ட்ஸ் எடுத்தவங்களும் ஈக்கலாம். சர்ப்ரைஸ் பண்ணக்கூடியவங்க வளமையாக எனக்கு அப்படிதான் நடக்குது. நான் சர்ப்ரைஸ் பண்றேன்னா எதிர்பாராத பிள்ளை தான் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வாருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸை எடுக்கலாம். நல்ல யூனிவர்சிட்டிக்கு ஸ்ரீலங்காவோட டாப் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். நல்ல ஒரு கோர்சஸுக்கு போகலாம். எனவே நல்லா படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க. அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம், நாம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு 2.5 வருஷமோ 1 வருஷமோ இல்லை 2 மாசமோ அல்லது 1 மாசமோ இல்லை ஒரு 3 நாளோ நாங்க எல்லாரும் படிச்சுக்கிறோம். அப்ப இதோட பிரதிபலனை என்னன்னா, நீங்க உங்களோட அடுத்த வருட ஜூனியர்களே கட்டாயம் தெரியப்படுத்துங்க. ஏண்டா அப்பதானே தெரிய வரும். எனக்கு நாளைக்கு உங்களோட ஊர்ல இப்ப நீங்க படிச்சிட்டீங்க, ஒரு ஊர்ல இருந்து நீங்க ஒரு புள்ளைய வந்து நீங்க சேர்த்து விடுங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் இந்த ஊர்ல இந்த பிள்ளை வந்திக்குது. அப்ப நான் சில டைம்ல நியூ பெச்சோட பேசுற டைம்ல சில பேர் சொல்லுவான், நான் சும்மா சொல்றது உண்டு இப்படி. ஏன்னா வந்து நிறைய பேர் ஜோக் அடிச்ச பிள்ளைகள் எனக்கு மைண்ட்ல ஈக்கும். இப்ப இந்த 26 பெட்ச்ல வந்து நிறைய பேர் மைண்ட்ல ஈக்கும். அப்ப நான் பேசிட்டு இருக்கிற டைம்ல இவ்வளவு சொல்லுவாங்க, என்னடா சார் அது எங்கட ஊர் தாத்தாவனு தான் சார், எங்கட ஊர் தான் சார், தெரியும் சார், அவங்க தான் என்ன கிளாஸ் சேர்த்து விட்டாங்க, அவங்க தான் சொன்னாங்க சார், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வந்தேன் அப்படின்னு எனக்கு அந்த கிளாஸ் டைம்லயே நிறைய பிள்ளைகள் செல்வதும் உண்டு. ஸோ அதனால நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்க, அவங்களோட 28 பெச்சோ 29 பெச்சோ 2030 இப்ப எந்த கண்டினியூவா இப்படி பெய்த்துட்டே இருக்கும். ஸோ நீங்க கட்டாயம் உங்களோட ஊர்கள்ல உங்களோட ஜூனியர்ஸ் மாருக்கு பொலிட்டிக்கலா இருந்தாலும் இஸ்லாமிய நாகரிகமாக இருந்தாலும் நீங்க கட்டாயம் அவங்களுக்கு எங்கட இந்த ஐஇசியில நீங்க ஜாயின் ஆக வைங்க. ஏன்றால் இது நீங்க ஆல்ரெடி அனுபவிச்சே தான் எனக்கு இந்த 6 வருஷத்தை தாண்டி இந்த ஐஇசி பயணிச்சு கொண்டிருக்குது. எனவே எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல டிமாண்டோட நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் சிஸ்டத்தோட தான் நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். எனவே நம்பி இதுக்கு வந்து படிக்கலாம். வேற இடங்கள்ல போயிட்டு படிக்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் கடைசி டைம்ல வந்து அது இது ஏமாந்துட்டு அதுக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது. எனவே கட்டாயம் நீங்க அவங்களோட ஜூனியர்ஸ் மாருக்கு அவங்களோட அடுத்த வருட பிள்ளைகளுக்கு நீங்க வழி காட்டுங்க. இங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள் இப்ப பொலிட்டிக்கல் பாடத்தை எடுத்து சொன்ன பிள்ளைகள் நிறைய இடங்கள்ல வந்து எப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பாடம் ஐசி பிரச்சனை இல்லை, ஐசி புரிஞ்சதா வருது. ஆனா பொலிட்டிக்கல் எடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 40,000 பேர் தான் இதுக்கு மேலே எடுத்துட்டு வந்தது. ஆனா இப்ப அது 31,000 பேரா குறைஞ்சிக்குது. 10,000 பேர் இந்த பாடத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இந்த ப்ரெஷர் பாடம் கஷ்டம்ன்றதால. எனவே கஷ்டம் அல்ல, அதை சரியான முறையில படிச்சா அதை சரியான முறையில அணுகினா அந்த பாடத்தை சரியா கொண்டு போகலாம். எனவே உங்களோட ஜூனியர்ஸ் மாருக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க. கஷ்டமே நீங்க எங்கட பாடத்தை ஜாயின் ஆகும், எங்கட பாடம் மட்டுமே போதும் ஒரு பிள்ளைய எடுக்க வைக்கிறதுக்கு. சரிதானே, வேற வழிகாட்டல் இல்லாட்டியும் பிரச்சனையா நாங்க மட்டும் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போவோம் என்ற ரிசல்ட்ஸுக்கு. எனவே கட்டாயம் உங்களோட பிள்ளைகளுக்கு, அதாவது உங்களோட ஜூனியர்ஸ் மாருக்கு உங்களோட ஊர்கள்ல கட்டாயம் எங்கட கான்டாக்டுகளை அவங்களுக்கு அனுப்பி கட்டாயம் எங்கட பாடத்துல ஜாயின் ஆக வைங்க. அடுத்தது போஸ்டர்கள் வரும். இனிமே உங்களுக்கு எப்பவுமே என்னன்னா போஸ்டர் தொல்லையா தான் நீக்கும். பிரைவேட்டா வரும், இல்ல குரூப்ல வரும், எப்போ பார்த்தாலும் சில போஸ்டர் தான் வந்துட்டு ஈக்கும். போஸ்டரும் வீடியோவும் இதுவும் என்ன வேற ஒன்றும் இல்லை. அப்ப அதுதான் வரும். நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஈக்கும். நிறைய பேருக்கு என்ன இப்ப பார்த்தாலும் இதே தான் அனுப்புறாரு அப்படின்னு ஈக்கும். இதே மெசேஜ் தான் இதுக்கு வருகுது அப்படின்னு நிறைய கோவம் வரும், டென்ஷன் வரும். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. வாரத்தை பிடிச்ச ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்பி விட்டுட்டு நீங்க அடுத்த வேலையை பார்த்தா சரி, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஸோ அதையும் இந்த இடத்துல நீங்க சொல்லிக் கொள்ளணும். அடுத்தது பிள்ளைகள் 17வது விஷயம் முடிச்சு இன்னும் கொஞ்சம் தான். சரி, 2 விஷயம் தான் நிற்குது. 17வது விஷயம் என்னன்னா அண்டர் கிராஜுவேட் குரூப். நீங்க இப்ப எல்லாருமே என்ன செஞ்சிருவீங்க பிள்ளைகள், உங்களை நான் இப்ப அந்த மெயின் குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. எல்லாரையும் சேர்த்து ஒரு டிஸ்கஷன், பொலிட்டிக்கலுக்குன்னு ஒரு டிஸ்கஷன் குரூப், ஐசிக்குன்னு ஒரு டிஸ்கஷன் குரூப், எல்லாரையும் சேர்த்து ஈக்குது ஒரு குரூப். அந்த குரூப்ல நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஈப்பீங்க. இப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க ஏ லெவல் முடிச்சுட்டு ஏ லெவல் போகக்கிட்டு இருந்த குரூப் ஏ லெவல் முடிச்சுட்டு வரக்கிட்டு அந்த குரூப் ஈக்காது, அதெல்லாம் அழிச்சு போட்டுரும். அப்ப உங்களுக்கு சரி ஒரு குரூப் ஒன்று ஈக்கும். இப்ப நீங்க 6 பெட்ச் தானே, அலுமினி அசோசியேஷன், அதாவது ஐஇசி 6 பெட்ச்ன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று ஈக்கும். அதுல மொத்தம் இந்த வருடம் நீங்க படிச்ச 400+ பிள்ளைகள் இருக்கிறீங்க. எல்லாரையும் சேர்த்து பொலிட்டிக்கல் ஐசி வேறையால எல்லாரையும் சேர்த்து ஒரு குரூப் ஒன்று ஈக்கும். ஐஇசி 6 பெட்ச். அதுல எல்லாருமே அந்த 400க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் அதுல ஈப்பீங்க. அப்ப அது மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டலான குரூப். எனவே எக்காரணம் ஒன்று இப்ப போன முறை அப்படித்தான். இப்ப ஐஇசி 5th பெட்ச்ல 4th பெட்சுக்கு குரூப் ஈக்குது. அப்ப அதுல வந்து படிச்ச பிள்ளைகள் 400க்கு மேல நாங்கள் ஈக்கிற பிள்ளைகள் 200 பேர் அப்படி. ஏன்னா எல்லாரும் லெஃப்ட் ஆகி போயிட்டாங்க, சில பேர் நம்பர் மாத்திட்டாங்க. அதனால எங்களுக்கு ஏதாவது அவசரமா தான் கான்டாக்ட் பண்றதுக்கு இல்லை.
அதனால நீங்க எக்காரணம் கொண்டும் அப்படியான குரூப்புகள்ல இருந்து லெஃப்ட் ஆகிற வேணாம். அந்த குரூப் வந்து மெயின். என்னகிட்ட இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் ஒன்று வேணுமாக இருந்தா கட்டாயம் நீங்க அந்த குரூப்லயே இருக்கணும். வேற எல்லா குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகும், அது உங்களோட விருப்பம். ஆனா அந்த ஐஇசி இன்னும் உங்களை கிரியேட் பண்ணல அந்த குரூப். இப்ப இன்னும் அடுத்த 1 2 நாள்ல நாங்க என்ன செய்வோம், கம்யூனிட்டி குரூப் தான் அது. நம்பர்கள் காட்டாது வேற யாருக்கும். அதுல என்ன நம்பர் மட்டும் தான் காட்டும். நீங்க பாப்பீங்க என்ன நானும் சேரு மட்டும் தான் இருக்கிறோம், அப்படியா இல்ல அவங்களுக்கு அப்படிதான் காட்டும். ஆனா அந்த குரூப்ல 400 பேர் இருப்பாங்க. அது கம்யூனிட்டி குரூப்ல நம்பர்கள் காட்டாது. ஸோ அப்ப அந்த குரூப் வந்து இன்னும் 1 to 3 daysல வந்து அசிஸ்டன்ட் ஒன் பண்ணி அதெல்லாம் நாங்க செட் பண்ணுவோம். அப்ப அந்த குரூப்ல தான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம். அந்த குரூப்ல இருந்து லீவ் ஆயிடும். நம்ம இப்ப இருக்கிற தியரி கிளாஸ் குரூப்போ, செமினார் மெகா செமினார் குரூப்போ, 2 month குரூப்போ, எக்ஸ்பிரஸ் கிளாஸ் குரூப்போ, அது உங்களோட விருப்பம். அது இருந்தா இருக்கலாம், இருந்தாலுமே நாங்க பிடிச்சி ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அதுல இருக்கையில அதுக்கப்புறம் அந்த ஐஇசி 6 batch குரூப்ல தான் நிற்பீங்க. எனவே அதுல இருந்து லெஃப்ட் ஆகி போகிற வேணாம்ன்றதையும் அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தெரிவிச்சு கொள்றேன் பிள்ளைகள், ரைட்? அப்ப அது மிக முக்கியமானது. அடுத்தது இறுதியா 18வது, அவங்களுக்கு இனிமே இன்ஷா அல்லாஹ் என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் சரி, எந்த இடத்துல எங்க என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் அவங்களுக்கு நான் செய்ய ரெடி இன்ஷா அல்லாஹ். அது பண ரீதியாக இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி. அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் சொல்லவும் கூடாது. நான் சொல்லி காட்டுற விஷயம் இல்லை அதுகள் எல்லாம். ஏன்னா அதெல்லாம் மனசால நம்ம ஹெல்ப் பண்றது. என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் சரி, எந்த டைம் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் நீங்க தயங்காம என்கிட்ட நீங்க கேட்கலாம். எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்க இன்ஷால்லா ரெடியாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்க இப்ப முடிச்சிட்டு ஒரு 2 3 மாசமாக போல ஒரு முறை கால் பண்ணுவீங்க, நான் பிஸியா இருந்து கட் பண்ணிடுவேன். அப்ப அதை நீங்க நினைச்சு சொல்லக்கூடாது, நம்மளோட கிளாஸ் போகணும் தான் கட் பண்றாரு, கோலை போகணும் தான் கட் பண்றாருன்னு சொல்லி. அது எப்படி இல்லை, ஒருவேளை பிஸியில இருந்திருப்பேன், ஒரு 2 3 முறை கோல் எடுங்க, நான் இன்ஷால்லா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப், எந்த நேரத்துல என்ன ஹெல்ப் வேணும், எப்படி ஹெல்ப் வேணுமென்றாலும் நீங்க கட்டாயம் என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் செஞ்சு தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். எனவே ஹெல்ப் வந்து நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம் பிள்ளைகள். எனவே என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் நீங்க கட்டாயம் கேளுங்க, உங்களுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு தருவோம் இடத்தையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்றேன் பிள்ளைகள். எனவே இதுவும் இந்த இடத்துல மிக முக்கியமானது. ஸோ அப்போ நான் இறுதியாக நாங்கள் இப்போ இதனுடைய சமரி உள்ளுக்கு வாரத்துக்கு முதல்ல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கிறீங்க, சார் என்ன எனக்கு பேச வாய்ப்பு தர மாட்டீங்களான்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு தாரம், எல்லாரும் பேசுறதுக்கு டைம் இல்லை. வேணுமெண்டா ஏழுமான வரைக்கும் உங்களை ஏதாவது பேசணுமெண்டா ஏதாவது சொல்லணுமா இருந்தா மைக் கவுண்ட் பண்ணி நீங்க இப்ப ஏதாவது சொல்லுங்க, பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன மாதிரி ஏதுன்னு சொல்லி ஏதாவது கேட்கணுமா இருந்தா சொல்லணுமா இருந்தா நீங்க இப்ப சொல்லலாம் பிள்ளைகள். சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் இது சலாம். என்ன சொல்லுங்க. பிரச்சனைனா, நான் கிளாஸ் ஒர்க்க வந்து பொலிட்டிக்கல் பார்த்து கடுமையா கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஏன்னு சொன்னா 1 year மட்டுக்கும் யாருமே வந்து இதே இல்ல, கிளாஸ் எடுக்கல. ஒரு சார் தான் உங்களோட நம்பரை வந்து தந்தாங்க, இப்படி ஒரு சார் ஜூம்ல செய்யறாங்க, செஞ்சு பாருங்கன்னு சொல்லி. அப்ப 1 year போகும்போது தான் உங்கள்ட்ட வந்து நான் ஜாயின் ஆனேன். அந்த 1 year ஃபர்ஸ்ட் 1 year முடியும் போது தான் உங்கள்ட்ட வந்து நான் ஜாயின் ஆனேன். உங்களோட கிளாஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்க பிள்ளைகளுக்காக கடுமையா எஃபர்ட் இருந்தீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படி அணுகணும், எப்படி இது செய்யணும் சரி. சில டீச்சர்ஸ்மார் பிள்ளைகள் ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னா மோதலே வந்து சொல்லிட்டுருவாங்க நிறைய இதுல பாத்தீங்கன்னா. ஆனா நீங்க அப்படி இல்லை. இப்ப பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் அது எப்படி அவங்கள கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் பாப்பீங்க. இப்ப ஐசிய விட்டு போறோம் அப்படிங்கக்கூடிய எனக்கு ஒரு மாதிரி இமோஷனல் ஆகி இனிமே உங்களை பார்க்கலாம், உங்களோட ஃபீல் செய்யலாம் இந்த மாதிரி. ஜிசாக்லா ஹைரஸ துவா செஞ்சு முடியுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். உங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகி இப்போ வந்து 1.5 year வந்து ஆகுது. நிறைய இதுகளை வந்து எனக்கு வந்து உதாரணம் காட்டி எனக்கு வாயில் வர அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் வரல, ஹாஃப்ல இருந்து வந்தேன். ஆனா உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அந்த கிளாஸ் வரும்போது. ஆனா நான் நினைச்சேன் அது நான் ஒன்னாத்திலிருந்து எட்டாகல கிளாஸ் வந்திக்கலாமே அப்படின்னு. அந்த அந்த டைம் அவ்வளோ கவலையா இருந்துச்சு. ஆனா ஒரு ஹாப்பி, ஏன்னா அந்த
ஒரு இந்த இயர் தான் நான் ஜாயின் பண்ணேன். இந்த இயர் ஆச்சும் நான் ஜாயின் பண்ணினேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்கள் சொல்லி தந்த ஒவ்வொரு இதாயிக்கட்டும், ஒவ்வொரு விஷயமாயிக்கட்டும், எல்லாமே இன்னும் என் மைண்டுக்கு அப்படியே இருக்குது. அது மாதிரி லாஸ்ட்டாக நான் இருந்துச்சு 2 month ப்ராஜெக்ட். அது எனக்கு உண்மையிலே வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு எப்படியுமே வந்து பார்ட் 1ல 36 தான் வார. பட் அவங்களோட மாடல் பேப்பர் எல்லாம் செஞ்சு இப்போ 45க்கு மேலே வருது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு மெயின் காரணம் நீங்க. அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னு துவா செஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நாங்க எப்பயுமே துவா செஞ்சுப்பேன். கவலையாகிது, ஏன்டா இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ், இதுக்கு பிறகு அவங்களோட பேச்சு கேட்காது, அவங்களோட நாங்க பேச மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் கான்டாக்ட்ல நாங்க எப்பயும் நிற்போம். எப்படி இருந்தாலும் அவ்வளோ ஒரு பெரிய கவலை, பேசும்போதும் பேசக்கொள்ள அவ்வளோ கவலையாகிது. இன்ஷா அல்லாஹ் மறக்க மாட்டோம் எப்பயும். இந்த எம்சிக்கு பார்ட் 1 எப்படியுமே ஒரு 36. பட் வந்து இப்போ 45க்கு மேலே வாருன்னா அதுக்கு காரணம் நீங்க. இந்த ரிசல்ட் இன்ஷா அல்லாஹ் இந்த நான் எழுதினதுக்கு போன இன்ஷா அல்லாஹ் இந்த ரிசல்ட் வரும். அதுல இன்ஷா அல்லாஹ் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி துவா செஞ்சுக்கோங்க. அப்படி வந்தாலும் அதுக்கு மெயின் காரணம் நீங்க தான் இருப்பீங்க. ஜஸாக்கல்லா சார், தேங்க்யூ ஸோ மச். நான் சார் வந்து உங்களோட அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அதுக்கு சார் நான் உங்களோட கிளாஸ் அரவாசியில் தான் சார் ஜாயின் ஆகினேன். எனக்கு தெரியாது. நான் வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பாடம் செஞ்சேன். பிறகு எங்களோட ஸ்கூல்ல வந்து பொலிட்டிக்கல் சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி செகண்ட் டேர்ம்லேருந்து தமிழுக்கு மாறினேன். உண்மையா உங்களோட கிளாஸ் இருந்தது தெரியாது சார். பொலிட்டிக்கல் நீங்க செய்யறேன்டு சரி கவலை தெரிஞ்சிருந்தா அதையும் ஜாயின் ஆகி நல்லா படிச்சுக்கேன்னு சேர்ந்து ஐசிறு இப்ப நானும் ரீசர்ச் என்ன மாதிரி தான் சார். நல்லா எம்சிக்யூல எல்லாம் நல்லா கூட வார இப்ப எல்லாம் ரீசன் நீங்க தான் சார். ஜசாக்கல்ல ஹைர். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் நான் வந்து எனக்கு நான் எடுக்கிற 3 பாடத்துல எனக்கு பொலிட்டிக்கல் தான் பிடிக்காத பாடம். நான் செய்யவே மாட்டேன். நான் உங்களோட 2 month ப்ராஜெக்ட்ல தான் ஜாயின் பண்ணேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் தான் சார் நான் பொலிட்டிக்கலே படிக்கிறது. எனக்கு இந்த 3 பாடமும் நல்லா செய்வேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் 12th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 பாடமும் 75க்கு மேல, பொலிட்டிக்கல்ல மட்டும் 48. படிக்கவே மாட்டேன், இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனா உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. ரொம்ப நல்லா படிக்கிறேன். வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து ஸ்டார்டிங்ல பொலிட்டிக்கல்ல கூட வரும் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நான் அந்த 2 பாடத்தையும் விட்டுட்டு பொலிட்டிக்கல் ஷுவரா வரும் அப்படின்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட எல்லார்ட்டையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்ல எனக்கு பொலிட்டிக்கல் பிடிக்காது, ஆனா இப்ப ரொம்ப பிடிக்கும். நான் யோசிச்சிருக்கேன் 2 month ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு செகண்ட் கிளாஸ் போக்குள்ள யோசிச்சிருக்கேன் ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களோட குரூப்பை எனக்கு ஜாயின் பண்ணி போங்க அப்படின்னாங்க. அவங்க ஜாயின் பண்ணல, என்ன ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜாயின் பண்ணி படித்தேன். நான் வந்து யோசிப்பேன் ஸ்டார்டிங். நான் வந்து ஒரு கேர்ள் கிட்ட சொன்னேன், இப்படி எங்களோட ஸ்கூல்ல ஒரு கேர்ள் கிட்ட சொன்னேன், இப்படி பொலிட்டிக்கலா எடுக்கிறீங்க 2028 பேட்ச். இப்போ நான் சொன்னேன் சார்கிட்ட போங்க, எனக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கல ஸ்டார்டிங்ல இருந்து போறதுக்கு. நீங்க சரி போயிட்டு படிங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பட்டுரும். பொலிட்டிக்கல் பிடிக்காது கஷ்டம்னு சொல்லி நினைக்காதீங்க, இன்ட்ரெஸ்ட் பட்டுரும், நீங்க வந்து அவர்கிட்ட போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செமினார் போக்குள்ள அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அவங்க நம்பர் கொடுத்து. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க நீங்க இருந்தனால தான் பொலிட்டிக்கல் வந்து எனக்கு படிக்க முடியுது. ரொம்ப நன்றி. இனி வந்து உங்களை பார்க்க முடியாதுன்னு ஒரு கவலையா இருக்கு சார். காலையில இருந்து அதைத்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நீங்க இது வெதர் கண்டிஷன்னால ஞாபகம் இல்ல அப்படின்னு வந்து குரூப்ல போட்டு நீங்க தானே 1/2 hour தான் அப்படின்னு, அது வேற கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பரவாயில்ல சார், நாங்க நல்ல ரிசல்ட்ஸோட உங்ககிட்ட வந்து சொல்லுவோம் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ சார். சரி, ஓகே, ரைட். அவங்களோட ஃபீட்பேக்குக்கு ஜிசாங்கல்லா ஹாய். நிறைய பேர் கண்ணீரை கொண்டு வந்து தான் நிறுத்துனீங்க. இன்னைக்கு ஃபேவல் இல்லாட்டியும் கூட இது ஃபேவலை விட கண்ணீர் மல்கின ஒரு இதா மாறிட்டு ஒருத்தர் 2 பேர் அழுதுட்டீங்க.
நீங்க அழுதும் போதே விளங்குது. நான் படிச்சு தந்த எப்படின்றது நீங்களோட கண்ணீர்களாலேயே விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதை விட பெரிய இதை விட வேற என்னதான் வேணும் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்ப நாங்க இன்றைய தினத்தோட இந்த நிகழ்வோட அப்ப நாங்க எண்டிங் செஷனுக்கு நாங்க சார் நெருங்கிட்டோம். எஸ். நான் முடிவுரை செய்யணும்னு ஆசைப்படுறேன் சேவா. சொல்லுங்க. ஓகே. இந்த நிகழ்நிலை ஃபேவல் வகுப்பை ஏற்பாடு செய்த இம்ரான் எடியூகேஷன் சென்டரின் ஸ்தாபகரான மதிப்பிற்குரிய எங்கள் அன்பு ஆசிரியர் இம்ரான் சார் அவர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுதவிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் ஏனையோருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் மாலை நேர வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுதவிருக்கும் மாணவர்களுக்கான ஃபியாவல் நிகழ்வு இன்று நமது நிகழ்நிலை வகுப்பில் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்புமிக்க தருணத்தில் 2027ஆம் ஆண்டு பரீட்சை எழுதவிருக்கும் மாணவியாகிய நான் 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுதும் மாணவர்களாகிய உங்களை பற்றி பேசுவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இம்ரான் சார் எமக்கு செய்யும் தியாகங்கள் எண்ண முடியாதவை. தியரி கிளாஸ், ரிவிஷன் கிளாஸ், பேப்பர் கிளாஸ், 2 month ப்ராஜெக்ட் என ஒவ்வொன்றையும் சிறப்பான முறையில் நடத்தி வருவதோடு மேலதிக தகவல்களையும் எமக்கு தந்து அடிக்கடி எமக்கு மோட்டிவேஷன் செய்து எங்களை சரியான வழிகாட்டுகிறார். மேலும் தனிப்பட்ட முறையிலும் சரி, பொதுவான இடங்களிலும் சரி, எமக்கு எழும் சந்தேகங்களை அப்பப்போ உடனுக்குடன் தீர்த்து வைத்து எமது கல்விக்கு பெரும் வளர்ச்சி உதவி செய்கிறார். இம்ரான் சாருடைய இவ்வாறான ஒரு உழைப்புக்கு உங்களுடைய பெறுபேறுகள் உயர்வாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதேபோல் நமக்கு பின்னால் நின்று இரவு பகலும் பாடுபடும் பெற்றோர்களின் தியாகங்களையும் அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் நாம் இந்த நேரத்தில் நன்றியுணர்வோடு நினைவு கூற வேண்டும். அவர்கள் செய்யும் அளப்பரிய தியாகத்திற்கு உங்களுடைய பெறுபேறுகள் சிறப்பான முறையில் அமைய வேண்டும். 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுதவிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பால் மிக சிறந்த ரிசல்ட்டை எடுத்து இந்த இம்ரான் எடியூகேஷன் சென்டருக்கும் நாம் பெற்றோர்களுக்கும் தலை நிமிர செய்யும் மாபெரும் சாதனை செய்வீர்கள் என்பதில் முழுமையான நம்பிக்கை என்னிடம் காணப்படுகின்றது. மேலும் உங்களுடைய அந்த சிறந்த பெறுபேறுகள் எதிர்காலத்தில் பரீட்சையில் எதிர்கொள்ளவிருக்கும் 2027 மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த அற்புத வாய்ப்பை எனக்கு தந்த இம்ரான் எடியூகேஷன் சென்டருக்கு நன்றி கூறியதோடு என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த சகலருக்கும் நன்றி தெரிவித்து பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் விடை பெறுகிறேன். எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாம். வாவ், மாஷால்லா, பெஸ்ட். பட் நான் அன்ஹாக்கு வேணும்னா ஒரு வாய்ப்பு தாரேன். வீடியோ ஆன் பண்ணி மாஸ்க் போட்டு செய்யலும்னா நீங்க செய்யலாம். இது எங்களோட ஐஇசியில பேஜ்லயும் எங்களுக்கு எல்லா பேஜ்லயும் இதை போடலாம். ஒரு வாழ்த்து செய்தியாக அன்ஹாக்கு ஓகேன்னு சொன்னா நாங்க டைம் தரோம். வீடியோ ஆன் பண்ணி மாஸ்க் போட்டு செய்யலும்னா இல்லாட்டி பிரச்சனை இல்லை. சரி. ஓகே சரி சார், 2 minutes தரேன். ஓகே, 2 minutes நீங்க ரெடி ஆயிடுவாங்க. சரி பிள்ளைகள். ஓகே, வேற யாருக்கேனும் ஃபீட்பேக் சொல்லிக்கணுமா? இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. வேற ஒண்ணும் யாரும் இல்ல சொல்லணும். சார், உங்களை ஏன் விட்டு சரி. போறதுதான் சரியான கவலையா இருக்கி. இந்த அது வாசல் அது மட்டும் இல்ல சார், நம்மளோட கிளாஸ்ல வந்து சேர்ந்து 1.5 வருஷம் அப்படின்னா 1.5 year ஆகுது. நான் வந்து போன இயர் 12ஆம் ஆண்டு சேர்ந்தேன். எனக்கு கிளாஸ் பிளஸ் சொன்னதால தான் அவங்களோட கிளாஸ்ல வந்து சேர்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சேன். எனக்கு வாய்ந்து வர ஓ, சார் உங்களுக்காக ஒரு பையன் செஞ்சு எழுதினேன், சொல்லட்டா? சரி, ஓகே. இன்னைக்கு ஃபேவல் தான் நடக்குது, ரைட்? ரீஷா, அவங்களால வீடியோ ஆன் பண்ணி செய்யணுமாக இருந்தா நீங்க செய்யலாம். யார் என்னாலும் சரி, வீடியோ ஆன் பண்ணி செய்யணும். நான் வாய்ப்பு தாரேன். ஏன்னா கண்ணீர் மல்கினத்தால என்னாலையும் இந்த இடத்த விட்டு போக முடியல, நீங்களும் போற மாதிரி இல்லை. ஸோ அதனால வந்திக்கிறவங்க உங்களை வீடியோ ஆன் பண்ணி செய்யணுமா இருந்தா செய்யுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை, செய்யுங்க. பிள்ளைகள் எப்படி சரி? இது லாஸ்ட் டைம் தானே சார் சார், ஒரு 2 நிமிஷம் தாரா? ஓகே, 2 நிமிஷம் நான் தாரேன். ஓகே, நீங்களும் செய்யுங்க, ரைட்? திடீர்னு அது ஃபேவலா மாறிட்டு. இது லாஸ்ட் டைம் தானே சார், அதான் சார் நீங்க கடைசியில போட்டீங்க ஃபேவல் இல்லைன்னு சொன்ன ப்ரோ. நான் எழுதின எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஃபேவல் இல்லைன்னு சொல்லிட்டாரு தானே, அப்ப எதுக்கு நம்ம லேட்டா எழுதணும்? சரி, ஓகே. நுஸ்ரா வந்து இன்னைக்கு கண்ணீரோட தான் நுஸ்ரா வந்திருக்கிறாங்க. ஏன்னா சரி, ஓகே பிள்ளை, என்ன ஃபீட்பேக்னா நீங்க சொல்லுங்க. ஏசணுமா ஏசுங்க, பிரச்சனை இல்லை, கேட்டுட்டு இருக்கிறேன். ஏச்சு வாங்கிட்டு நாள்
இல்ல சார், அப்படி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. சார் நீங்க சொல்லுவீங்க தானே சார், எங்களுக்கு 9 ஆனான பசிக்குது தூக்கம் வருது அதனால செய்ய ஆன்சர்லாம் பிழையா வருது அப்படின்னு. இன்னைக்கு வராது சார், லாஸ்ட் கிளாஸ் தானே, ஸோ மிஸ் பண்றதுனால வராது. இனி சார் வராது. நான் இனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணது நான் சொல்றேன். வரப்போறதா இல்ல. இனி நீங்க நல்லா தூங்கலாம் என்னனாலும் சரி. ஸோ அதனால ரைட், ஓகே. வேற அவங்களோட ஐன்ஸ்டைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றேன். ஓகே. ஃபெஸ்ட்டுக்கு அவங்களே மிஸ் பண்ணேன் சார். நீங்க சொன்ன அந்த ஜோக், அந்த சொல்லித்தர எங்களுக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், எனக்கு நிறைய விஷயமா சொல்லி தந்திருக்கீங்க. நைட் கிளாஸ்ல வந்து இந்த படம் இப்ப என்னை உதாரணம் நிறைய எடுத்துரு இதுல வந்து என்னை உதாரணம் கட்டிருக்கீங்க. அதை நான் மறக்க மாட்டேன். நான் உண்மைக்கு நான் மறக்க மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நுஸ்ரா, இன்னைக்கு அழுகையில தான் எல்லாமே நடக்குது ஏன்னா. ஓ அல்ஹம்துலில்லாஹ். சரி, நுஸ்ரா, அழுகை தானேண்ணா? சரி, சார் நான் பேசணுமா? ஓகேப்பா, சொல்லுங்க. சார் நான் உங்களை கிளாஸ் வர முன்னுக்கு வேற ஒரு சார்ட்டு தான் பொலிட்டிக்கல் கிளாஸ் போனேன். அவர் வந்து எப்பயுமே அவர் படிச்சு தரது எனக்கு விளங்குறதில்ல. அவர் எப்பயுமே எல்லாருக்கும் முன்னுக்கே சொல்லுவார், இவங்க மற்றவங்களோட பேர் சொல்லுவார் யூனிவர்சிட்டி போவாங்க அப்படின்னு. என் பேர் சொன்னதில்லை அவரு. எங்களை வந்து எப்படியும் மார்க்ஸ் குறைவா இருக்கிறேன்னு சொல்லி எங்களை வந்து ஒதுக்கி தான் பார்ப்பாரு அவரு. அதாலேயே அவர்கிட்ட கிளாஸ் போறது இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு பொலிட்டிக்கல். ஆனா வந்து அவர் அப்படி பாக்குறதால வெறுத்துட்டு அவர்கிட்ட கிளாஸ். அதுக்கப்புறம் தான் அவங்களோட கிளாஸ் 2 month ப்ரொஜெக்ட் எனக்கு கிடைச்சிது. அதுக்கு பிறகு தான் நான் ஜாயின் ஆகினேன். அதுக்கு பிறகுல இருந்து எனக்கு நீங்க சொன்ன அட்வைஸ்ல இருந்து ஆஹ் அவருக்கு முன்னுக்கு நான் ரிசர்ச் எடுத்துட்டு போயிட்டு நிற்பேன். அவங்களால இல்லை சார், இம்ரான் சாரால தான் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிக்குன்னு சொல்லி அவர் முன்னுக்கு பேச்சு சொல்லுவேன் சார். கட்டாயம் நீ இப்படி ஒதுக்கி பார்த்ததுக்கு அவர் வந்து வேற இம்ரான் சார் இப்படி எடுக்க வச்சாரு அப்படின்னு. கல்பிடி தானா நீங்க வந்து கல்பிடி நிறைய பேர்ட்டு ஸ்டேட்டஸ் போடுறீங்க. என்னை நிறைய பேர் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் நீங்க ரிசர்ச் எடுத்து யூனிவர்சிட்டி போயிடுச்சிருக்கீங்கன்னு. இன்ஷால்லா சார் உங்களுக்கு கட்டாயம் நான் ரிசர்ச் எடுத்து தருவேன். ஷுவர் சார். ஜிசாகல்லா. நீங்க என்னையும் பிடிச்சி வர வச்சிருவீங்களோ தெரியாம தான் நீக்குது. ஓகே. சரி, வேற எதுவும் ஃபீட்பேக் கேக்குதா? சார் இன்ஷா அல்லாஹ் போயம் சார். சொல்லவா? வந்துட்டார். ஓகேம்மா, சரி. பிரியாவிடையின் மடல் ஐசியின் இதயமாய் துடிக்கும் ஆசிரியரே, கட்டுப்பாட்டில் கனிவையும் வார்த்தையில் வலிமையும் தந்தவர், 1000 மாணவர்களின் கனவுக்கு அடித்தளம் அமைத்த கோபுரமே, நீங்கள் உங்கள் பார்வையில் தான் எங்கள் எதிர்காலம் தெரிந்தது. எம் இருளை அகற்றி அறிவு ஒளி ஏற்றியவரே, விடுமுறை நாளிலும் எங்கள் சந்தேகத்துக்கு விடை தந்தவர்கள் நீங்கள். பரீட்சை நேரத்தில் பயப்படாதே என்று தோளில் தட்டி உற்சாகமூட்டினீர். 2 ஆண்டுகள் ஒரே திரை, இதே குரல் இருந்தாலும் பள்ளி போல் வாழ்ந்தோம். ஒரே திரைதான் எங்கள் பள்ளி, ஒரே ஒளிதான் எங்கள் ஆசிரியர், ஒரு பெயர்தான் எங்கள் அடையாளம், அதுதான் எங்கள் ஐஇசி. வீட்டு மூலையிலே வகுப்பறை அமைத்தோம், முகம் தெரியவில்லை, ஆனால் குரல் தெரிந்தது. ஐஇசி என்று 3 எழுத்து, ஆனால் 1000 அர்த்தம். இன்று சொல்ல வார்த்தை இல்லை, இருப்பது வெறும் கண்ணீர் மட்டுமே. இன்று நாங்கள் பிரிகிறோம், ஆனால் உங்கள் வார்த்தை எங்களோடு வருகிறது. உங்கள் அன்பு எங்கள் நெஞ்சில் என்றும் இருக்கும். பிரிகிறோம், ஆனால் முடிவது, ஏனெனில் உண்மையான பிணைப்பு எப்போதும் நிலைத்திருக்கும். நன்றி. பெஸ்ட் 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 பெஸ்ட். ரைட், நல்லா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். சார் ஓகேம்மா, சொல்லுமா. சார் நான் சொல்லவா? ஓகே, சார் ரைட் நான் ரைட் ரைட். அன்ஹா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அன்ஹா லாஸ்ட்ல சொல்லுங்க. வேற யாரேனும் சொல்லிக்குதா? சார் எஸ், சொல்லுங்க. சார் நான் உங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் ரீசன், உங்களோட யூனி வந்து ஜூனியர் தானே, இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கிளாஸ் வந்து எப்படின்னு தெரியாதான். பிறகு ஜாயின் பண்ண பிறகு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு சார் கிளாஸ். எனக்கு ஆரம்பத்தில் பொலிட்டிக்கல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களோட கிளாஸ் நான் எப்போ வரேன் பார்த்து
நிச்சயம் ஆர்வமா இருக்கேன் சார். நான் உங்களோட கிளாஸ்ல இருந்து நிறைய டவுட் கேட்டுப்பேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் மன்னிச்சு கொள்ளுங்க சார். இந்த ஷார் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு சார். ஓ சார், நானும் தான் உங்களோட கேள்வியில நான் துணுத்துறை நிறைய கேள்விகள் கேட்டிருப்பேன். அது ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க சார். உங்களோட கிளாஸுக்கு எனக்கு திருப்பி எங்களுக்கு மிஸ் பண்ண கிடைக்குமான்னு தெரியாது சார். உங்களோட வாய்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சார். இந்த கிளாஸ் அப்படியே எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது. நான் தான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் தான் உங்களுக்கு நிறைய ஏசி இருக்கு. இல்ல இல்ல, எல்லாமே எதிர்காலத்துக்கு தானே சார் நீங்க சொல்றீங்க. நான் நிறைய துணி கேள்வி கேட்டிருப்பேன் உங்கள்ட்ட. இந்த வாய அறிவுட திறவுகளே கேள்விதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்டிருந்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க சார். ஓகே, சரி, ஓகே. எல்லாரோட ஃபீட்பேக்குக்கும் நன்றிகள். அப்ப நாங்க இதோட இறுதியா அன்ஹார்ட் ஸ்பீச்சோட நாங்க சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா சார்? எஸ், சொல்லுங்க. சார் நான் ரொம்ப கிளாஸ் கட் பண்ற ஒரு பர்சன் சார். கிளாஸே போக மாட்டேன். ஆனா நான் உங்க கிளாஸ் இது வரைக்கும் ஒண்ணு கூட கட் பண்ணதில்லை. அவங்க அப்படி 8 கிளாஸ்னா 7:30 வந்து சாருக்கு கிளாஸ் கிளாஸ் இருக்கு அப்படின்னு 7:30 ரெடி ஆயிடுவேன் 8 கிளாஸ்க்கு. ஆனா நான் தான் 7:30 நான் தான் பிரச்சனை. எந்த ஒரு கிளாஸும் 7 மணிக்கு வந்து இல்ல. 7:15 அப்படி இல்ல சார். ஸ்கூலுக்கே அந்த ஃபர்ஸ்ட் பெல் 2 பெல் அடிக்கும் சார். அதுல செகண்ட் பெல் அடிக்கக்குள்ளதான் லேட் கமெண்டா வெளி ஸ்கூல்ல நிப்பேன். அப்படின்னா அந்த உங்களோட கிளாஸ் மட்டும் ஒரு 1/2 முன்னாடியே ஜாயின் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவேன். அவ்வளோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது வீக்ல 2 டேஸ் கிளாஸ் இருக்கிற நேரம் மத்த நாளைக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கும். ஐயோ சார்ட கிளாஸ் இருந்திருக்கலாம் அந்த டைமுக்கு அப்படின்ட்டு ஈவினிங் டைம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். சார்ட கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும் தானே அப்படின்னு. லாஸ்ட் நான் ஒரு poem சொல்லவா சார்? சொல்லுங்கம்மா. சார் நாங்க யூனிவர்சிட்டி வரும்போது லாஸ்ட் டைம் தான் ஜாயின் பண்ணேன் சார். எனக்கு ஐசி விருப்பமே இல்லை. டபிள்யூ தான் வரும், அதுங்களால வரவே வராது. இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கு சார். லாஸ்டா நான் உங்களுக்கு ஒரு poem ஒன்று டெடிகேட் பண்ணேன். ஒன் லாஸ்ட் டைம் வித் அவர் சூப்பர் ஹீரோ. அறிவின் ஒளி ஏற்றி அன்பின் வழி காட்டி எங்கள் வாழ்வின் பாதையில் நம்பிக்கையை விதை 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 விதைத்தவர் நீங்கள். வெற்றியின் உச்சியை நோக்கி எங்களை ஊக்குவித்த உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் என்றும் எங்கள் மனதில் ஒலிக்கும். வகுப்பறையை விட்டு நாங்கள் சென்றாலும் உங்கள் பாடங்களும் பண்புகளும் எங்கள் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும். உங்களைப் போன்ற ஆசிரியர் எங்கள் வாழ்வில் கிடைத்தது எங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நல்ல ஆசிரியர்கள் பாடங்கள் மட்டும் கற்பிப்பதில்லை, வாழ்க்கையையும் வடிவமைக்கின்றார்கள். நன்றி இம்ரான் ஆசிரியரே. உங்கள் மாணவியான ஹனா. பெஸ்ட் ஹனாக்கு பெஸ்ட் வாழ்த்துக்கள். சார் எஸ், சொல்லுங்க. போன பேட்சை விட அந்த பேட்ச்ல நல்ல ரிசல்ட் தரும் சார். துவா செஞ்சு கொள்ளுங்க சார். இன்ஷா அல்லாஹ். எங்களோட கோலே அதுதான். உங்களோட பெச் அப்படியே ஒரு கப்பல் அப்படியே கூட்டிட்டு போறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த போன பெச் மாதிரி எல்லாரோட ரிசர்ச்சையும் உடைச்சிட்டு உங்களோட ரிசர்ச் அப்படியே அள்ளி அப்படியே ஒரு கப்பல் ஏத்திட்டு போறவங்க எல்லாரும். இன்னொன்னு சொல்லணும் சார், எனக்கு இது வரைக்கும் அந்த நீங்க சொன்ன மாதிரி ஜென்ரல் நாலேஜ், அந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், அதை வந்து இது வரைக்கும் நான் போற எந்த கிளாஸ்லயும் வந்து செஞ்சிடல. ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட அந்த கிளாஸ்லயும் ஐஇசி கிளாஸ்ல சேர்த்து உண்மைக்கு நான் சந்தோஷப்படுறேன். இது வரைக்கும் நான் எந்த கிளாஸ்லயும் இப்படி வச்சு செஞ்சு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தந்திருக்காங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கிளாஸ்ல தான் இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், இந்த ஜென்ரல் நாலேஜ் மெயினா இருக்கிறது எங்களுக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் தான் பிரச்சனை. அதெல்லாம் உங்களோட இந்த கிளாஸ்ல தான் எங்களுக்கு சரியான மாதிரி கிடைச்சிச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அந்த மோட்டிவேஷன் எல்லாம் எங்களுக்கு சரியான மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலும் போதாது சார். நான் இன்னைக்கு ஃபேவல்னு சொல்லி சோங் ஒன்றுக்கு ரெடி ஆகினேன். அந்த சோங்க படிக்கவா? ஓகே, ரைட், படிக்கலாம். சரி. வீடியோ ஆன் பண்ணி மாஸ்க் போட்டு செய்ய விருப்பம்னா நீங்க செய்யலாம், பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இப்படியும் செய்யலாம், உங்களோட விருப்பம். ரைட், வாய்ப்பு தரேன். டைம் மேய்க்குது, 10 மணி நேரம் டைம் தரேன். ஆர்வமான பிள்ளைகளை நான் ஒரு நாள் தடை ஏற்படுத்த மாட்டேன். நீங்க கோ ஹெட்மா. ஸ்டார்ட் பண்றேன் சார். ஓகேப்பா.
சிலு சிலுவென்ற பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதன் சொல்லு கண்ணம்மா. வானை தாங்கும் மரங்கள் எல்லாம் அந்த ரகசியம் சொல்லும் செல்ல கண்ணம்மா. அன்பின் நிழல் வீசுதே, இன்பம் விளையாடுதே, பாறைக்குள்ளும் பாசம் இலையோடுதே, வெயில் வரம் தூறுதே, காடை நிறம் மாறுதே, மேடையின்றி உண்மை அரங்கேறுதே, சொர்க்கம் இதுதானம்மா மேலே கிடையாதம்மா, சொற்கள் கொண்டு சொன்னாலும் புரியாதம்மா. சிலு சிலுவென்ற பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. முட்கள் கிழித்தாலுமே முத்தம் அது ஆகுமே, சோகம் கூட இங்கே சுகமாகுமே, வேர்கள் கதை கூறுமே, காலம் இலை பாருமே, தெய்வம் கூட இங்கே பசியாருமே, இது நாம் தானடி மாறிப்போனோமடி, மீண்டும் பின்னே போக வழி சொல்லடி. சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாழமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதென் சொல்லு கண்ணம்மா. வானை தாங்கும் மரங்கள் எல்லாம் அந்த ரகசியம் சொல்லும் செல்ல கண்ணம்மா. ஜஸாக்கல்லாஹ் சார். Wow, best. Super album, right? Best. Nice choice. Okay, next எதுமிக்கிதா? சார் இன்னைக்கு நடந்ததெல்லாம் நீங்க ஒழுங்கா அழகா செட் பண்ணி எடிட் பண்ணி எங்களுக்கு போடுவீங்க தருவீங்கல்ல? ரைட் எடிட் பண்ணி இன்னைக்கே போடுவோம். நீங்களும் என்னன்னாலும் எடிட் பண்ணி இன்னைக்கு என்னன்னாலும் போடலாம். சரி, நான் எடிட் பண்ணி இப்போ கொஞ்சத்துக்குள்ளுக்கு வரும். ஹாஃப் அன் ஹவர்ல எடிட் பண்ணிடலாம். நான் இல்லை ஸ்டேட்டஸ் போட சார். ரைட் எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் போடலாம் இன்னைக்கு. சரி, இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு எல்லாமே ஸ்டேட்டஸ்ல பறக்கும் இன்னைக்கு. எஸ், எல்லா கட்டாயம் போட்டுருவோம் சார். ஓகே நான் கட்டாயம் போடுவேன், இன்னைக்கு போடுவேன். சரி, எஸ் சார் எஸ் சொல்லுங்கம்மா. நாங்க போறது உங்களுக்கு கவலை இல்லையா? எங்களுக்கு கவலை இல்லாம இருக்குமா? இன்னைக்கு அழாத சார் என்னைய பொய் பிடிச்சி சொல்றாரு அழுண்டாக்கி விட்ட பாத்தீங்க. சார், பொய் சொல்றீங்க. காசு ரைட் அழாத என்னையே நீங்க அழ வச்சு போட்டீங்க. பிள்ளைல அழக மத்துல போச்சு. சார் கவலை இல்ல. சார் நீங்க இவ்வளவு வருஷமா வந்து நிறைய பேட்சுக்கு வந்து ஸ்டடி பண்றீங்க. இதுல உங்களுக்கு பெஸ்ட் பேட்சா எந்த பேட்ச் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்களேன். சார் பெஸ்ட் உண்மையை சொல்லுங்க சார். இல்ல, இப்ப நல்ல எப்படி பெச் கேள்வி. போனாலுமே உங்களோட பெச் பெஸ்டா தான் ஈக்கு வேண்டா. ஃபேவல் இல்லாத ஒரு பெச்ச ஃபேவலா மாத்தின பிள்ளை உங்களோட பெச் ஃபேவல் இல்லை. நீ இந்த பாருங்க, இப்ப ஃபேவலா மாத்தி போட்டீங்க. டிபேட் இல்லையே சார். டிபேட் ஒன்று இல்லையே சார். டிபேட் ஒன்றும் இல்லதான். ஆனா அந்த டிபேட் மாதிரி வராது நம்ம வச்ச மாதிரி. பட் சரி, பாவம். அதான். சார் அதுக்கு நாங்க ஆசையோட வந்தோம்னா ஃபேமிலி எல்லாம் போயிட்டு சார் இந்த டிபேட்டுக்காண்டி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன் போனீங்க அந்த 2025 பேட்சுக்கு நீங்க எல்லாம் டிபேட் எல்லாம் போட்டு செஞ்சிருந்தீங்க. பாக்கணும் சரியான மாதிரி கவலையா இருந்துச்சு. என்னடா சரி, நம்மட பேட்சுக்கு இல்லையோ அப்படின்னு. ஓகே. இது ஏதோ இறைவன நாட்டம். நாங்க இனி டிபேட் வைக்கணும் தான் இருந்த பிள்ளைகள். இனி என்ன செய்ய சார், இறைவன் இயற்கை காரணிகள் சதி செஞ்சிருச்சு. சார் எப்படி மீண்டும் ஒரு இயற்கை காரணிகள் சதி செய்து விட்டது ஆஹ் டிராவலுக்கு இயற்கை எதிராக.
உண்மைதான். அதே நான் இயற்கை காரணிகள் வந்து சதி செஞ்சுட்டு அதுதான் நீங்க நடந்த பிரச்சனை. இல்லாட்டி நமக்கு செய்ய இயலாமையா? இயற்கை சரி காரணிகள் கிளாஸ் தான் கட்ட நீங்க பிறகு செய்வோமா? எப்படி? இல்ல கிளாஸ் சார், கட்ட பிறகு ரெஸ்டா செய்வோமா? ஓகே, இதையும் செய்ய இயலாது. சரி பிள்ளைகள், அப்ப நாங்க அஹ், சார் இறுதி செஷனுக்கு போமா? சார் எனக்கு நீங்க மனசு இறுதி செஷனுக்கு போவோமா சார் போகாதுக்கு போவோமான்னு மனசே கேக்குறீங்க. இல்ல ஆனா சார். போக மாட்டேங்கிறீங்க, நாங்களும் கேட்கல. போக விட மாட்டேங்கிறோம் உங்களை. ஓ, நானும் என்னையும் விருப்பம் போக இருக்காது. மாட்டேன். சரி, ஓகே, சார் போக நாங்க அப்ப மனசு இல்ல. ஓகே ஃபைனல் செஷனுக்கு நாங்க போவோம். தென் அன்ஹா. ஓகே, நாம அன்ஹாட அந்த வழி அனுப்பி வைக்கிற அந்த முடிவுரை அழகா இருந்துச்சு. எனவே நாங்க அமைதியாக அன்ஹாட அந்த முடிவுரையை நாங்க கேட்போம். சரி, ரைட். எனக்கு இந்த அன்ஹாட இதுக்கு போறதுக்கு முதல்ல ரைட், மூணு மதங்களினுடைய இது வைபவங்களை வந்து ஆரம்பிக்கும் போதுதான் செய்யறது. ஆனா முடிக்கும் போது நாங்க மூணு மதங்களிடத்தையும் நாங்க முடிக்கும் போதும் மதங்கள்ட அந்த வைபவங்களோட முடிச்சா இறைவன நாட்டம் மீக்கும் எனக்கும் ஒரு திருப்தி அளிக்கும். நீங்க இறைவன்ட நாட்டங்களோடு நம்மளோட மத சம்பிரதாயங்களோட நீங்க உங்களோட மத சம்பிரதாயங்களோடு தான் வரவேற்றம், மத சம்பிரதாயங்களோடு தான் உங்களோட வழி அனுப்பி வச்ச மாதிரியும் ஈக்கும் எனக்கு. எனவே இந்த இடத்துல மூணு பேர் ஈக்கிறீங்க. அத மூணு மதங்களை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாருமே ஈக்கிறீங்க. நம்ம எல்லாம் மத வேறுபாடுகள் இன்றி எல்லாரும் சிறப்பான பயணிக்கணும். எனவே மூணு மதங்கள்ல இருந்தும் நீங்க யாரேனும் விரும்பின ஒருத்தர் இஸ்லாமிய மதத்தில இருந்து ஒரு புள்ள குர்ஆன் ஓதுங்க. ஒரு சின்ன ஒரு வசனம் ஒன்று ஓதினா போதும். அதே மாதிரி இந்து சமயத்துல இருந்து பகவத்கீதையில இருந்து ஒரு 2 லைன், அதே மாதிரி கிறிஸ்தவ சமயத்துல இருந்து பைபிள்ல இருந்து ஒரு 2 லைன். விரும்பின யாரேனும் வீடியோ ஒன் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏழுமான யாரேனும் ஒருத்தர் இந்த இடத்துல குயிக்கா செஞ்சாங்கன்னா நல்லதா இருக்கு. யாரு செய்யலும்? ஓகே, மைக் ஆன் பண்ணி சார் சொல்லுங்க. நான் செய்யறேன். ஓகே, இந்து. அபிலாஷினி இந்து சமயம் அப்படித்தானே? ஓ சார். ஓகே, அபிலாஷினி பகவத்கீதை அண்ட் இஸ்லாமிக்ல ஹிஃபத். நான் செய்வேன் சார். ஓகே, அஹ்லா வந்து குர்ஆன் இஸ்லாம் இதுல. அண்ட் பைபிள். பைபிள் யாரேனும் ஒருத்தர் செய்யுங்க பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. ஓகே, யாரு? அபிலாஷினி, உங்களோட பகவத்கீதையை நீங்க ஆரம்பிச்சு வைங்க. ஓகே சார். திருச்சிற்றம்பலம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வான்முகில் வளாது பெய்க மலிவள சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஓகே, தேங்க்யூ. அண்ட் அஹ்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ஓகே பிள்ளைகள், சரி, தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ்.
சரி, கிறிஸ்தவம் பைபிள் வாசிக்கிற அந்த கேர்ள் வந்து இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியாமல் போயிட்டு, ஸோ அதனால தான் பைபிள் வாசிக்கல. யூடியூப் ஃபேன்ஸ் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்போ நாங்கள் ஃபைனலாக உங்களோட மத சம்பிரதாயங்களோடு தான் உங்களை வரவேற்றோம். மத சம்பிரதாயங்களோட தான் உங்களோட வழி அனுப்பி வைக்கிறோம்ன்ற மாதிரி இருக்கணுன்றதுக்கு அதை சொன்னது. எனவே இறுதியாக அந்த முடிவுரை தேங்க்யூ ஸ்பீச் உள்ளுக்கு நாங்கள் நுழைவோம். தென் தேங்க்யூ ஸ்பீச் அன்ஹா. இந்த நிகழ்நிலை ஃபியாவல் வகுப்பை ஏற்பாடு செய்த இம்ரான் எஜுகேஷன் சென்டரின் ஸ்தாபகரான மதிப்பிற்குரிய எங்கள் அன்பு ஆசிரியர் இம்ரான் சார் அவர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுதவிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் ஏனையோருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் மாலை நேர வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுதவிருக்கும் மாணவர்களுக்கான ஃபியாவல் நிகழ்வு நமது நிகழ்நிலை வகுப்பில் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்புமிக்க தருணத்தில் 2027ஆம் ஆண்டு பரீட்சை எழுதவிருக்கும் மாணவியாகிய நான் 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுதும் மாணவர்களாகிய உங்களை பற்றி பேசுவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இம்ரான் சார் எமக்கு செய்யும் தியாகங்கள் எண்ண முடியாதவை. தியரி கிளாஸ், ரிவிஷன் கிளாஸ், பேப்பர் கிளாஸ், 2 month ப்ராஜெக்ட் என ஒவ்வொன்றையும் மிக சிறப்பான முறையில் நடத்தி வருவதோடு மேலதிக தகவல்களையும் எமக்கு தந்து அடிக்கடி எமக்கு மோட்டிவேஷன் செய்து எம்மை சரியான வழிகாட்டுகின்றார். மேலும் தனிப்பட்ட முறையிலும் சரி, பொதுவான இடங்களிலும் சரி, எமக்கு எழும் சந்தேகங்களை அப்பப்போ உடனுக்குடன் தீர்த்து வைத்து எமது கல்வி வளர்ச்சிக்கு மாபெரும் உதவி செய்து வருகிறார். இம்ரான் சாருடைய இவ்வாறான ஒரு உழைப்புக்கு உங்களுடைய பெறுபேறுகள் உயர்வாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதே போல் நமக்கு பின்னால் நின்று இரவு பகலும் பாடுபடும் பெற்றோர்களின் தியாகங்களையும் அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் நாம் இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நினைவு கூற வேண்டும். அவர்கள் செய்யும் அளப்பரிய தியாகத்திற்கு உங்களுடைய பெறுபேறுகள் சிறப்பான முறையில் அமைய வேண்டும். 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுதவிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பால் மிக சிறந்த ரிசல்ட்டை எடுத்து இந்த இம்ரான் எஜுகேஷன் சென்டருக்கும் நம் பெற்றோர்களுக்கும் தலை நிவர செய்யும் மாபெரும் சாதனையை செய்வீர்கள் என்பதில் முழுமையான நம்பிக்கை என்னிடம் காணப்படுகின்றது. மேலும் உங்களுடைய அந்த சிறந்த பெறுபேறுகள் எதிர்காலத்தில் பரீட்சையை எதிர்கொள்ளவிருக்கும் 2027ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு தந்த இம்ரான் எஜுகேஷன் சென்டருக்கு நன்றி கூறியதோடு என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த சகலருக்கும் நன்றியை தெரிவித்து பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் விடை பெறுகிறேன். எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாம். ஓகே பிள்ளைகள், நன்றி. அப்போ நாங்கள் இதனுடைய எண்டிங் செஷனுக்கு நாங்கள் போவோம். ஸோ இன்றைய நாள் இந்த ஆகஸ்ட் 4 2026 ஆகஸ்ட் 4 2026 கல்வியாண்டு மாணவர்களுடனான இந்த கல்வி பயணம் சில பேருக்கு 2 வருடம், சில பேருக்கு 1 வருடம், சில பேருக்கு 1.5 வருடம், சில பேருக்கு 6 மாதம், 2 மாதம், 5 நாட்கள், 3 நாட்கள், சில பேருக்கு 1 நாளாகவும் இந்த கல்வி பயணம் எங்களோடு இணைந்திருந்தது. எனவே அது இன்றைய நாளோட முழுமையாக நிறைவுக்கு வருகிறது. எனவே இதோட உங்களோடையும் எங்களுக்கும் இருந்த சகல விதமான தொடர்புகளும் எண்டிங் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே உங்களுக்கு நல்லா படியுங்க, நல்ல எக்ஸாம் செய்யுங்க. உங்களோட ஃபியூச்சர் இனிமே வழிகாட்ட போறதுக்கு நான் நேரடியாக வரப்போறது அல்ல. எவ்வளவு நாளும் என்னால் முடிஞ்ச உதவிகளையும் ஹெல்ப்புகளையும் உங்களுக்கு நான் செஞ்சேன். எனவே இனி வரும் நாட்கள்ல என்ன இடத்துல என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் நீங்க கட்டாயம் கேளுங்க. உங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். எனவே எப்போ இருந்தாலும் உங்களோட ஹெல்ப் நல்லா. எனவே உங்களோட ரிசல்ட்ஸ் தான் இனிமே உங்களுக்கு இது. சில வேலைகள்ல நீங்க A level
இறைவன் நாட்டம், நீங்க நல்லா படிச்சு ஒருவேளை எக்ஸாம் செய்ய முடியாம போயிட்டு இல்லை ரிசல்ட்ஸ் இதாகி வந்தாலும் அடடா நான் ஃபெயில் ஆகிட்டேன் சாரோட எப்படி பேசுறேன் அப்படி மட்டும் நீங்க இருந்துட வேணாம். நீங்க வந்து ஃபெயில் ஆகினாலும் சரி, நீங்க ஃபெயில் ஆகினா தான் உங்களை நான் அரவணைப்பேன் என்று மட்டும் இல்லை, அப்படி நீங்க ஃபெயில் ஆகினாலும் சரி, நீங்க பாஸ் ஆகினாலும் சரி, ஃபெயில் ஆகினாலும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக நான் இருப்பேன், பாஸ் ஆகினாலும் உங்களுக்கு நான் மோட்டிவேஷனாக இருப்பேன். உங்களை அப்படி உதறி தள்ளிட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன் என்னத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன். எனவே இனி வரும் நாட்கள்ல நீங்க உங்களோட இப்ப நீங்க நோ யூ ஆர் ஃப்ரீ பேர்ட், இப்ப நீங்க ஒரு சுதந்திர பறவையாக பறக்க போறீங்க. இனிமே எந்த ஒரு அரசாங்க இதுல இருந்தும் உங்களுக்கு அழுத்தங்கள் வராது. எனவே இந்த வரப்போற நாட்கள் நீங்களாகவே படிச்சு உங்களோட எதிர்காலத்தை நீங்களாகவே செதுக்க போறீங்க. எனவே இனி வரும் நாட்கள்ல இறைவன் உங்களுக்கு நல்லதையே காட்டட்டும், நல்லதையே செய்யட்டும், நல்ல கல்வியை தரட்டும். எனவே கஷ்டப்பட்டு படிங்க. நான் இதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அவங்களோட பேருக்கு பின்னால இருக்கிற அவங்களோட பெற்றாருக்காக நீங்க படிங்க. நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களோட பெற்றாருக்காக நீங்க படிங்க. உங்களோட 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த அவங்களோட தாய்க்காக படிங்க. உங்களுக்காக வெயில்ல கஷ்டப்பட்ட அவங்களோட தந்தைக்காக நீங்க படிங்க. உங்களோட எப்ப எந்த காலும் என்ற கஷ்டத்தை என்ற புல்ல பூ காட்டிலும் என்ற நம்பிக்கையில இருக்கிற உங்களோட பேரண்ட்ஸுக்காக நீங்க படிங்க என்றதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியவனாக இந்த இடத்துல இருந்து உங்களுக்காக உங்களை விட்டு நாங்கள் பிரிகிறோம். எனவே மத வைபவங்களோட நான் இதை ஆரம்பிச்சேன், மத வைபவங்களோட முடிச்சேன். எனவே சிரிப்போடையே அவங்களை நாங்கள் வரவேற்றோம், சிரிப்போடவே இதை நாங்கள் முடிக்கிறோம். பெயாவல் என்று வரல, ஆனா பெயாவலாகவே நீங்க மாத்திட்டீங்க. இந்த பெட்ச், இந்த 6 வருட பெட்ச்ல வந்து நீங்க ஒரு பெஸ்டான பெட்ச் தான். காரணம் என்னடா, இவ்வளவு காலமும் ஃபேவல் நடந்துச்சு ஒரு வருடமும், ஆனா இந்த வருடம் ஃபேவல் நடக்கல. ஆனாலும் ஃபேவல் நடக்காத ஒரு நாளை ஃபேவலாக மாத்தின பெருமை இந்த 6 பெட்சுக்கு தான் இருக்கும். எனவே உங்களை எண்டைக்கும் நான் மறக்க மாட்டேன். நீங்க எங்களோட பெஸ்டான பெட்சா இருப்பீங்க. எனவே எங்க சரி இன்ஷால்லா மீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா நாங்க இன்ஷால்லா எல்லாரும் நாங்க மீட் பண்ணுவோம் சேர்ந்து. நாங்க இன்ஷால்லா இன்னொரு டைம்ல எல்லாரும் சேர்ந்து கிடைச்சதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா இருந்தா நாங்க சந்திப்போம். இன்ஷால்லா 6 மாசத்துக்கு பிறகு அவங்க எல்லாரையும் நான் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு அவங்க எல்லாரோடையும் நான் ஒரு மீட்டிங்கோடு போட்டு நான் இன்ஷால்லா அவங்களோட பேசுவேன். ஸோ அந்த டைமுக்கு யார் யாரு எப்படி எப்படி இருப்பீங்க, எங்க இருப்பீங்க, என்ன சுச்சுவேஷன்ல என்ன சூழல்ல இருப்பீங்கன்றது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். யாருக்கும் எதுவும் ஷுவராக சொல்ல இயலாது. ஸோ எல்லாரும் துவா, எனக்காகவும் துவா செஞ்சு கொள்ளுங்க, நானும் உங்களுக்காக துவா செஞ்சு கொள்றேன். எல்லாம் நல்லதாகவே நடக்கணும். நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து உங்களோட பேரண்ட்ஸை பெருமைப்படுத்தணும் என்று நான் பிரார்த்தித்தவனாக இந்த இடத்துல இருந்து நாங்க விடை பெற்று செல்றோம். எண்ட் ஆஃப் அன் ஏரா. எனவே மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா புகை எங்க சரி இப்படி ஒரு மீட் பண்றதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்குமே ஆனால் இன்ஷால்லா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல மீட் பண்ணுவோம். எனவே விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட். என் வணக்கம் மாணவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Warahmatullahi wabarakatuh. Thank you so much, sir. Estimate 2 hours நாங்க எடுத்துட்டோம்.